வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம வி நெவர் லேர்ன் சீசன் 2ஓட முதல் எபிசோட் கதையை தான் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கதையின் ஆரம்பத்துல நம்ம ஹீரோ நரியுகி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸா ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த 3 பொண்ணுங்களோட படிப்பு பத்தி தான் கவலை. ஃபுருகாஷி மற்ற சப்ஜெக்ட்ல ஓகே, ஆனா கால்குலேஷன்ல கொஞ்சம் வீக்கா இருக்கா. ஒகாட்டாக்கு பேசேஜ் நல்லா புரிய வைக்கணும், அப்புறம் டக்கேமோட்டோக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்க கொடுக்கணும் அப்படின்னு தனக்குள்ளேயே பிளான் பண்றாரு. உண்மையா சொல்லப்போனா அவர் இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்காக இதெல்லாம் பண்ணாலும் ஒரு டியூட்டரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்பவே சின்சியரா இருக்காரு. அடுத்த சீன்ல ஒகாட்டா அவளோட பிராக்டிஸ் டெஸ்ட் ரிசல்ட்டை வாங்குறதுக்காக செமினார் ஆஃபீஸ் போறா. செம கான்ஃபிடென்ட்டா பேப்பரை திறந்து பார்த்தா அங்க இ கிரேட் இருக்கு. இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. அப்புறம் லெக்சர் ரூம்ல டக்கேமோட்டோ பயங்கர வெயிலால கழுப்பாகி பீச்சுக்கு போய் ஸ்விம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு புலம்புறா. அங்க வந்து அசுமி எனக்கு ஒகாட்டாவை ஸ்விம் சூட்ல பார்க்கணும், அவளோட சைஸ் எஃப் ஆச்சேன்னு சொல்லிட்டா. இதை கேட்டதும் ஃபுருஹாஷிக்கு லைட்டா பொறாம வந்துருது. நம்மள மாதிரி டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு கோவப்படுறா. அதே நேரத்துல ஒகாட்டா அழுதுட்டே அங்க வர அவளோட இ கிரேட் பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றா. ஆனா மத்த 3 பேரும் அவளோட பாடி ஃபிகரை வச்சு இ சைஸ்னு தப்பா நினைச்சு ஷாக் ஆகி பாக்குறாங்க. அவங்க பார்க்கறத பார்த்துட்டு ஒகாட்டாக்கு ஒரே வெக்கம். மத்தவங்க கிட்ட அவங்க சைஸ் என்னன்னு கேக்குறா. டக்கேமோட்டோ டீன்னும் அசுமி பீன்னும் சொல்றாங்க. ஆனா ஃபுருகாஷி ரொம்ப வெக்கத்தோட தான் சைஸ் ஏ அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஒகாட்டா நமக்கிடையே இவ்வளோ டிஃபரன்ஸானு ஆச்சரியப்படுறா. அவ டெஸ்ட் மார்க் பத்தி பேசுறா, ஆனா மத்தவங்க பாடி சைஸ் பத்தி பேசுறாங்கன்னு அவளுக்கு தெரியல. ஒரு வழியா உண்மை தெரிஞ்சதும் எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. அப்போ டக்கேமோட்டோ கேக்குறா, பசங்களுக்கு இந்த மாதிரி ஃபிகர்னா ரொம்ப பிடிக்குமே, அப்போ நரியுகிக்கும் இது பிடிக்குமான்னு. அதுக்கு அசுமி நிச்சயமா அவன் ஒரு பெரிய பொம்பளை பொறுக்கியா இருப்பான், பேவட்டா இருப்பான்னு வத்தி வைக்கிறா. அடுத்ததா நரியுகி ஒகாட்டாக்கு பானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஒகாட்டா மனசுல அசுமி சொன்னதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நரியுகி அப்படிப்பட்ட ஆள் இல்லையேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நரியுகி நாம வேணா டி இல்ல இ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேக்குறாரு. ஒகாட்டாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நிஜமாவே இவன் ஃபிகர்ல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறானான்னு பயந்துடுறா. ஆனா பாவம் நரியுகி அவளோட இ கிரேட் மார்க்கை பத்தி பேசி அவளை மோட்டிவேட் பண்ண நினைக்கிறாரு. ஆனா ஒகாட்டா தான் பாடி சைஸ் பத்தி சொல்ல போக 2 பேருக்கும் இடையில பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுது. கடைசியில நீ என்ன வேணா பண்ணு என்கிட்ட விட்டுடுன்னு நரியுகி சீரியஸா சொல்ல ஒகாட்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு சரி நீ வேணா ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கோ அப்படின்னு ஆஃபர் பண்றா. இதை கேட்டதும் நரியுகிக்கு ஷாக்கு. அதுக்கும் மேல பின்னாடி நின்று அவங்க அப்பா இதை கேட்டுட்டு செம கடுப்பாகி என் பொண்ணுகிட்ட தப்பா நடப்பியான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் சம்மர் வெக்கேஷன் வந்தாலும் இவங்களுக்கு படிப்பு தான் முக்கியமா இருக்கு. நரியுகி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஃபுருகாஷி தெரியாம அவரை பேர் சொல்லி கூப்பிட்டுடுறா. அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல ஒரே ரூம்ல தங்கின விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு அவளுக்கு பயம். அதனால ஒரு பொய் கதையை சொல்லி சமாளிக்கிறா. அப்புறம் எல்லாரும் பப்ளிக் பாத்ரூம் போறாங்க. அங்க ஒரு சின்ன தப்பு நடந்துருது. மென்ஸ் பாத்ரூமுக்கும் விமென்ஸ் பாத்ரூமுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்கிரீனை மாத்த மறந்துடுறாங்க. நரியுகி தெரியாம பொண்ணுங்க குளிக்கிற ஏரியாக்கு போயிடுறாரு. அங்க பொண்ணுங்களை பார்த்துட்டு செம ஷாக் ஆகிடுறாரு. அதே நேரத்துல அந்த பக்கம் சில பசங்க வந்துடுறாங்க. அவங்க கண்ணுல படாம இருக்க நரியுகி அந்த 3 பொண்ணுங்களையும் தண்ணிக்குள்ளேயே இருக்க சொல்றாரு. அந்த பசங்க உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு நரியுகி கிட்ட கேக்குறாங்க. ஒரு பையன் ஃபுருகாஷி செம கியூட்டு, ஆனா அவளுக்கு ஃபிகர் தான் இல்லைன்னு சொன்னதும் தண்ணிக்குள்ள இருந்த ஃபுருகாஷிக்கு செம கோபம் வந்து அந்த பையனை அடிக்கிறா. ஒரு வழியா பசங்க அங்கிருந்து போனதும் பொண்ணுங்களும் தப்பிச்சு வெளியே வராங்க. ஆனா கடைசியில ஃபுருகாஷி தன்னோட இன்னரை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறா. நரியுகி அதை எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுக்கும்போது 2 பேருக்கும் செம ஆக்வர்ட் ஆகிடுது. இதோட இந்த எபிசோட் முடிவுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன ஆனிமே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லுங்க, நான் ரெடி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வி நெவர் லேர்ன் சீசன் 2ஓட செகண்ட் எபிசோட் கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஃபுருஹாஷி அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சுட்டு கிச்சனுக்கு வர்றாங்க. ஃபிசிக்ஸ்ல கஷ்டமான கணக்கையே சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா குக்கிங் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படியே சீன் கட்டானா ஒரு ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் காட்டுறாங்க. அங்க அசுமி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நிறைய ஆர்டர் வந்ததால அந்த கம்பெனி ஆட்கள் நாரியுகி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நாரியுகி கிளீனிங்ல செம எக்ஸ்பர்ட் அப்படின்றதுனால அசுமி கூட சேர்ந்து வேலை செஞ்சா காசு தரதா சொல்றாங்க. அசுமி ஆரம்பத்துல வேணான்னு சொன்னாலும் நாரியுகி காசுக்காக ஒத்துக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் ஒரு ஸ்கூட்டில கிளம்புறாங்க. அவங்க முதல்ல போனது நம்ம கிரிஷு மிஸ்ஸோட வீட்டுக்கு தான். ஆனா மிஸ் அவங்கள உள்ளேயே விடமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. அசுமி ரொம்ப அக்ரெசிவா பேசி கிரிஷு மிஸ்ஸை சமாளிச்சுட்டு நாரியுகியை மட்டும் உள்ள இழுத்துக்கிறாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு அசுமி உள்ள போய் பார்க்கும்போது வீடு அப்படியே பளபளன்னு மின்னுது. ஆனா பாவம், வீடு முழுக்க ஒத்த ஆளா கிளீன் பண்ணி நாரியுகி அங்கே மயங்கியே விழுந்துட்டாரு.
அங்கிருந்து கிளம்பி அவங்க டாக்கிமோட்டோ வீட்டுக்கு போறாங்க. அங்கே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ டாக்கிமோட்டோ தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நாரியுகியையும் அசுமியையும் வீட்டு வாசல்ல பார்த்ததும் டாக்கிமோட்டோ செம ஷாக் ஆயிட்டாங்க. பதட்டத்துல அவங்கள வேலை செய்ய விடாம டாக்கிமோட்டோவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சூப்பரா சாப்பாடும் செஞ்சு தராங்க. அசுமிக்கு செம கோபம் வருது. நாங்க வேலை செய்ய வந்தா நீயே எல்லாத்தையும் செய்யறியே அப்படின்னு திட்டுறாங்க. அடுத்ததா அவங்க போனது ஃபுருஹாஷி வீட்டுக்கு. ஃபுருஹாஷி அவங்க வீட்டை ரொம்ப குப்பையா வச்சிருக்கிறதால நாரியுகி பார்த்தா தன்னை தப்பா நினைப்பான்னு பயந்து அவங்கள உள்ளேயே விடல. அப்புறம் வெளியூர்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. அப்போ டெலிவரி கொடுக்க வந்தது நம்ம ஒகாடா தான். கடைசியில எல்லாரும் சேர்ந்து ஃபுருகாஷி வீட்ல நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க. அன்னைக்கு முழுக்க அசுமியால ஒரு வேலையும் செய்ய முடியல. அந்த கில்ட் இருக்கிறதுனால நாரியுகி வீட்டுக்கே போய் அவங்க தம்பி தங்கச்சிக்கு காதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு சந்தோஷப்படுறாங்க. நாரியுகிக்கும் அசுமி காது க்ளீன் பண்ணி விடுறாங்க. அது அவருக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. மறுநாள் ஸ்கூல்ல கிரிஷு மிஸ் கிளாஸ் எடுக்கும்போது ஃபுருஹாஷி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுறாங்க. கிரிஷு மிஸ் கூட ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஏன்னா நைட்டு முழுக்க தூங்காம எக்ஸாம் பேப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்லையும் அசம்பிளிலையும் மிஸ் தூங்க ட்ரை பண்ணும்போது நாரியுகி தான் அவங்கள தும்மி எழுப்பி விடுறாரு. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனா மிஸ்ஸால சாவியை கண்டுபிடிக்க முடியல. நாரியுகியும் மிஸ்ஸும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் தேடுறாங்க. கடைசியில பார்த்தா அவங்க பேக்ல இருந்த ஒரு குட்டி பாக்ஸ் உள்ளேயே சாவி இருக்கு. காலையில அவசரத்துல மிஸ்ஸே அங்க வச்சுட்டு மறந்துட்டாங்க. இதனால மிஸ் ரொம்ப ஷேம் ஆகிட்டாங்க. நாரியுகி கிட்ட சாரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போன மிஸ் டயர்ட்ல அப்படியே தரையிலேயே தூங்கிடுறாங்க. நாரியுகி அவங்கள மெதுவா தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வேற ஏதாவது எபிசோட் பத்தி இதே மாதிரி சிம்பிளா தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்க, நான் ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வி நெவர் லேர்ன் சீசன் 2 எபிசோட் 3யோட கதையை தான் பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க சீசன் 1 பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்துல ஒக்காட்டா அவளோட பாத்ரூம்ல கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அவளுக்கு திடீர்னு ஒரு ஃபீலிங். முன்னாடி இருக்கிற முடி ரொம்ப வளர்ந்துடுச்சோன்னு தோணுது. அதனால ஒரு கத்திரிக்கோலை எடுத்து செல்ஃபா கொஞ்சம் கட் பண்ணலாம்னு ட்ரை பண்றா. ஆனா கரெக்டா அந்த டைம்ல அவங்க அப்பா பின்னாடி இருந்து கூப்பிட பயத்துல கை தவறி முடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கட் ஆகிடுது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ஃபுருஹாஷியும் தாகிமோட்டோவும் ஒக்காட்டாவை பின்னாடி இருந்து கூப்பிடுறாங்க. ஆனா அவளோட புது ஹேர் ஸ்டைலை பார்த்ததும் 2 பேருக்கும் பயங்கர ஷாக். என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு தவறுதலா கட் ஆகிடுச்சேன்னு ஒக்காட்டா சொல்றா. ஃபுருஹாஷிக்கு இது ரொம்ப விசித்திரமா தெரியுது. வா, நம்ம சலூன் போய் சரி பண்ணிக்கலாம்னு சொல்றா. ஆனா ஒக்காட்டா அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சீக்கிரம் வளர்ந்துடும்னு அசால்ட்டா இருக்கா. ஒரு பொண்ணா கொஞ்சம் சீரியஸா இருக்கணும்னு ஃபுருஹாஷியை அட்வைஸ் பண்றா. அந்த டைம்ல நாரியூகியும் அங்க வரான். அவன் ஒக்காட்டாவோட முகத்தை பார்க்க ட்ரை பண்ணும்போது அவ வெக்கத்திலேயோ இல்ல ஒரு தயக்கத்திலேயோ அங்கிருந்து வேகமா ஓடிடுறான். இதை பார்த்த மற்ற 3 பேருக்கும் ஒரே ஆச்சரியம். இவ ஏன் திடீர்னு இப்படி ஓடுறான்னு. ஸ்கூல் டாய்லெட்ல போய் ஒக்காட்டா ரொம்ப ஃபீல் பண்றா. நான் ஏன் நாரியூகி கிட்ட என் முடிய காட்ட மாட்டேங்கிறேன்னு அவளுக்கே புரியல. அப்போ அங்க அவளோட ஃப்ரெண்ட் செகிஜோ வர்றா. செகிஜோவோட புது ஹேர் ஸ்டைலை காட்டத்தான் அவ அங்க வந்திருக்கா. ஆனா ஒக்காட்டாவோட முடிய பார்த்ததும் அவளுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி முட்டி போட்டு தரையில உட்காந்துடுறா. இதை பார்த்த ஒக்காட்டா என் முடி அந்த அளவுக்கு கேவலமாவா இருக்குன்னு ரொம்ப அப்செட் ஆகிடுறா. அப்புறம் லைப்ரரியில நாரியூகி எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அங்க ஒக்காட்டா ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நாரியூகி எல்லாம் ஓகேவான்னு கேட்குறான். அவளும் கையை காட்டி எல்லாம் சரியா தான் இருக்குன்னு சொல்றான். ஆனா அந்த மாஸ்க்குள்ள அவர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கா. தண்ணி குடிக்க கூட ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்றத பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. நாரியூகிக்கு ஏதோ ஒரு சந்தேகம். அந்த பாத்ரூம் இன்சிடென்ட்னால தான் இவ இப்படி பண்றாளோன்னு யோசிக்கிறான். திடீர்னு ஃபுருகாஷி அந்த மாஸ்கை கழட்டிடுறான். ஒக்காட்டாவோட முகத்தை பார்த்ததும் நாரியூகி தேங்க் காட், நீ எப்போதும் போல தான் இருக்கேன்னு சொல்லிடுறான். இதை கேட்டதும் அந்த 3 பொண்ணுங்களுக்கும் செம காண்டு. ஒக்காட்டாவோட லுக்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. ஆனா இந்த நாரியூகிக்கு அது தெரியவே இல்லையேன்னு அவன் மேல கத்துறாங்க. ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் நாரியூகி ஒக்காட்டா கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா அவ பயங்கர கோவத்துல இருக்கான். ஏன்னா இவ்ளோ நேரம் கூட இருந்தும் அவனால அந்த மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. நாரியூகி ஒரு லாஸ்ட் சான்ஸ் கேட்கறான். ஆனா அப்பவும் அவனால சரியா சொல்ல முடியல. ஒக்காட்டாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நீ சொன்னது கரெக்ட் தான்னு பொய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட் அவங்க அப்பா அவ ரூமுக்கு வர்றாரு. ஏன்னா அவரோட குரல்னால தான் முடி கட்டாகிருக்கு. ஆனா ஒக்காட்டா இன்னும் கோவத்துல இருக்கிறதுனால அவரை வெளியே போக சொல்லிடுறான். அடுத்த நாள் செகிஜோ ஒக்காட்டாவோட பென் கேஸை பார்த்துட்டு இது ரொம்ப பழசா இருக்கு, புதுசு வாங்கலாமேன்னு ஐடியா கொடுக்குறான்.
அவளே கூட வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதும் ஒக்காட்டாவும் ஓகே சொல்றான். இதனால செகிஜோக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு ஒக்காட்டாவை ரொம்ப பிடிக்கும். அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசை. அடுத்த நாள் 2 பேரும் மீட் பண்ணி ஜாலியா சாப்பிடுறாங்க, ஐஸ்கிரீம்லாம் என்ஜாய் பண்றாங்க. செகிஜோ ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கா, இன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு. ஆனா திடீர்னு நாரியுகிய பார்த்ததும் அவளோட பிளான் எல்லாம் மாறிடுது. செகிஜோ என்ன நினைக்கிறான்னா, ஒக்காட்டா நாரியுகிய காதலிக்கிறா. அதனால அவங்க 2 பேரும் தனியா இருக்கட்டும்னு நினைச்சு அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடிடுறா. அவ ஒரு இடத்துல கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அவளோட பழைய நினைவுகள் வருது. ஸ்கூல்ல அவ எல்லாத்துலயும் 100 மார்க்ஸ் எடுத்தாலும் யாருமே அவ கூட பேச மாட்டாங்க. அவளை ஒரு மாதிரி தான் பாப்பாங்க. அவ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிருக்கா. அப்போ ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒக்காட்டாவை பார்க்கறா. எக்ஸாம் முடிஞ்சதும் அங்க இருந்த சில பசங்க ஒக்காட்டாவை தப்பா பேச அவ அவங்கள திட்டி வாய மூட வைக்கிறா. இத பார்த்த செகிஜோ பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அதனால தான் அவ எப்படியாவது ஒக்காட்டா படிக்கிற அதே ஸ்கூலுக்கு போகணும்னு பிளான் பண்ணான். திரும்பவும் பிரசன்ட்ல நாரியுகி அங்க வந்து செகிஜோ கிட்ட பேசுறான். அவன் நேத்து நைட்டு போட்ட ட்வீட்ஸ்ல இருந்து அவ எவ்வளவு ஒக்காட்டாவை விரும்புறான்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ அங்க ஒக்காட்டாவும் வந்துடுறா. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பெண் கேஸ் வாங்கலாம்னு சொல்றாங்க. அந்த சந்தோஷத்துல செகிஜோ நடக்க போக எதிர்பாராத விதத்துல ஒக்காட்டா மேல விழுந்துடுறா. 2 பேரும் தரையில விழுந்து கிடக்கிறத பார்த்து நாரியுகி ஷாக் ஆகி கத்துறான். ஆனா செகிஜோ ஒக்காட்டாவோட கண்ணை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு வி நெவர் லேர்ன் சீசன் 2 எபிசோட் 4ஓட கதையத்தான் விரிவா சொல்ல போறேன். சீன் ஆரம்பத்துல சேஜோ தன்னோட புது ஹேர் ஸ்டைலை காட்டா கிட்ட காட்டுறா. அந்த ஹேர் ஸ்டைலை பார்த்த உடனே காட்டா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அப்புறம் லைப்ரரியில இருக்கும்போது தாகேமோட்டோ அவங்க 2 பேர்கிட்டையும் என்ன சொல்றான்னா, இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல நிறைய பொண்ணுங்க அவங்களோட லுக்கையே டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்போ புருஹாஷி தன்னோட புது ஹேர் ஸ்டைலை காட்டி, ஹேர் ஸ்டைலை மாத்தினாலே நம்மளோட முழு லுக்கும் அப்படியே மாறிடும்னு சொல்றா. அப்புறம் காட்டாவோட ரியாக்ஷனை பார்த்துட்டு, உனக்கு ஒருவேளை ஹேர் கட் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு சலூனுக்கு போ, நீயாவே வீட்ல வச்சு கட் பண்ணிக்காத அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கறா. அடுத்த சீன்ல நமக்கு ஒரு சலூனோட ஃபுட்டேஜ் காட்டுறாங்க. அந்த சலூன் ஓனர் தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு வேலையில சுத்தமா மனசு ஒட்டலையாம், பார்க்கவே ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. அங்க வர்றப்போ எனர்ஜி கொடுக்கற மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு வரமாட்டாளான்னு அவங்க ரொம்பவே ஏங்குறாங்க. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட், உங்களோட இந்த மாதிரி விசித்திரமான பிஹேவியர்னால தான் நமக்கு கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்கன்னு பதில் சொல்றா. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம காட்டா அங்க என்டர் ஆகுறா. அவளை பார்த்த உடனே அந்த ஓனர் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ஏதோ ஒரு தேவதையை பார்த்த மாதிரி, இவதான் அந்த ஏஞ்சல், ஆமா இவளே தான் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க இப்படி ஓவரா பிஹேவ் பண்றத பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. காட்டாவுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. அந்த லேடி ஓனரே காட்டாவுக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காட்டா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, ஃபுருஹாஷி சொன்னதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹேர் சலூனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறா. அந்த ஓனர் பண்ற விசித்திரமான டான்ஸ் அப்புறம் அவங்களோட செய்கையெல்லாம் பார்த்துட்டு காட்டாவுக்கு ரொம்பவே வியர்டா இருக்கு. எல்லா சலூனும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறா. அப்போ அந்த லேடி காட்டா கிட்ட, சலூனுக்கு அப்புறம் நீ ஏதாவது ஒரு பையனை மீட் பண்ற பிளான்ல இருக்கியான்னு கேக்குறாங்க. அதுக்கு காட்டா, ஆமா நான் லைப்ரரியில ஒரு பையன் கூட சேர்ந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அசிஸ்டன்ட் அந்த ஓனரை கண்ட்ரோல் பண்ண பார்க்கறா. ஆனா அந்த ஓனர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நான் எல்லா லிமிட்டையும் கிராஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாவுக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன் ரெடி பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன், நேச்சுரல் மேக்கப், அப்புறம் அவங்களோட ஃபேவரட் பெர்ஃப்யூமை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண சொல்றாங்க. கடைசியா அந்த ஓனர் காட்டாவுக்காக ஒரு புது அவுட்ஃபிட்டும் வரவழைக்கிறாங்க. இந்த எல்லா வேலையையும் ரொம்பவே ஃபாஸ்டா முடிக்கணும்னு ஆர்டர் போடுறாங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த அசிஸ்டன்ட் ரொம்பவே பதட்டமாகிடுறா. காட்டா ரொம்ப குழப்பத்தோட என்ன சொல்றான்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் சலூன் வர்றேன், ஆனா இதெல்லாம் நார்மலான சர்வீஸ் தானா, என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே அப்படின்னு பயப்படுறா. அதுக்கு அந்த ஓனர், நீ கவலைப்படாத, நான் ஹேர் கட்டுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவேன், மத்ததெல்லாம் ஃப்ரீ தான், நீ டென்ஷன் இல்லாம இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ சீன் லைப்ரரிக்கு ஷிஃப்ட் ஆகுது. இங்க நாரியுகி ரொம்ப நேரமா காட்டாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவ வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்போ அங்க ஒரு பொண்ணு வர்றா. அவ வேற யாரும் இல்ல, நம்ம காட்டா தான். சலூன் ஓனர் காட்டாவோட லுக்கையே முழுசா மாத்திட்டாங்க. அவ நேரா வந்து நாரியுகி முன்னாடி நின்னு ஹலோன்னு சொல்றா.
ஆனா நாரியுக்கியால அவள அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. இது யாரு என்கிட்ட இவ்ளோ க்ளோஸா வந்து நிக்கிறா, ஆனா பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காளே, இவளோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அவளோட அழக பார்த்துட்டு அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. லைப்ரரியில எல்லா சீட்டும் காலியா இருக்கும்போது இவ ஏன் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கா? ஒருவேளை இவ ஏதாவது அர்பன் லெஜெண்ட் பொண்ணா இருக்குமோ, அதாவது பசங்க கூட வேணும்னே வந்து பழகி அவங்கள ஏமாத்துற பொண்ணா இருக்குமோன்னு யோசிக்கிறான். ஆனா அப்புறம் அவனே இல்ல இல்ல நான் ரொம்ப அதிகமா யோசிக்கிறேன், நான் ஒன்றும் அவ்வளவு ஹேண்ட்ஸம் கிடையாது, நான் ஒரு படிக்கிற பையன்தான், என்கிட்டலாம் இந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் காட்டாவுக்கோ எதுவுமே புரியல. தன்னோட புது லுக்னால நாரியுக்கிக்கு தன்னை அடையாளம் தெரியலங்கிறது அவளுக்கு தெரியல. நாரியுக்கியோட முகம் சிவப்பா இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்ன காய்ச்சலான்னு அவனை தொட்டு பார்க்கறா. அவனை தொட்ட உடனே நாரியூகி ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவளை அந்த ஆர்பன் லெஜெண்ட்னு தான் இன்னும் நினைச்சிட்டு இருக்கான். அவ கையை தட்டி விட்டுட்டு உங்களுக்கு என்ன பத்தி கவலைப்பட எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்றான். காட்டாவுக்கு ஒரே குழப்பம். இவன் ஏன் என்ன மிஸ்ஸுன்னு கூப்பிடுறான் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நாரியூகி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான். அவனோட உடம்பே நடுங்குது. காட்டா அவனை பார்க்கறத கவனிச்ச உடனே நாரியூகி டக்குன்னு ஃபோன் எடுத்து காட்டாவுக்கே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சீக்கிரம் லைப்ரரிக்கு வா அப்படின்னு அனுப்புறான். காட்டாவுக்கு அந்த மெசேஜ் வந்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அவன் பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. அப்புறம் ஏன் இவன் எனக்கு மெசேஜ் பண்றான், அப்புறம் ஏன் என்ன மிஸ்ஸுன்னு கூப்பிட்டு தள்ளியே போறான் அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப அவளுக்கு அந்த சலூன் ஓனர் சொன்ன ஒரு டிப்ஸ் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஓனர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு பையன் உன் முன்னாடி விசித்திரமா பிஹேவ் பண்ணா அதுக்கு அர்த்தம் அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இதை நினைச்சு பார்த்த காட்டா, அப்போ நமக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் டீப் ஆகிடுச்சு போல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டு அந்த மெசேஜுக்கு ரிப்ளையும் பண்றான். அவளோட ரிப்ளையை பார்த்த உடனே நாரியூகி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். காட்டா ரொம்ப நேரமா ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவளால முடியல. உடனே நாரியூகி அவளுக்கு ஹெல்ப் பண்றான். காட்டா நாரியூகி கிட்ட நிறைய டவுட்ஸ் கேக்குறா. நாரியூகி மனசுக்குள்ள இவ அப்படியே காட்டா மாதிரியே கொஸ்டின் கேக்குறாளே, எனக்கு அவளோட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு சிரிக்கிறான். காட்டா ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்துடுச்சு, அவ ரொம்ப இன்னசென்ட் அப்புறம் சீரியஸான பொண்ணு, முன்ன விட இப்ப அவளோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப மாறிடுச்சு, அவ பார்க்க ஒரு ஸ்குவிரல் மாதிரி கியூட்டா இருப்பா, அதனால அவளை என்னால தனியா விட முடியாது அப்படின்னு சொல்றான். காட்டாவுக்கு இவன் தன்னை பத்தி தான் சொல்றான்னு புரிஞ்சிடுது. உடனே அவளோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது. அவ மெதுவா கேக்குறா, இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி தெரியறேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நாரியூகியோட முகம் அப்படியே தக்காளி மாதிரி சிவப்பாயிடுது. அவன் பேச்ச மாத்த ட்ரை பண்றான். ஆனா காட்டா விடாம சொல்லு இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு அக்ரெசிவா கேக்குறா. நாரியூகி மனசுக்குள்ள இவ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா, ஆனா இவன் ஏன் என்கிட்ட இதெல்லாம் கேக்குறா, என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போதும் நாரியூகி அதே கவலையில தான் இருக்கான். காட்டா ஏன் வரல, அவளுக்கு என்ன ஆச்சு, அப்புறம் இந்த பொண்ணு இன்னும் ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறான். அதே சமயம் காட்டா என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை நான் தப்பா நினைச்சிட்டனோ, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னும் அவ்வளோ டீப் ஆகல போல அப்படின்னு நினைச்சிட்டு அவனை தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்றா. நாரியூகிக்கு இதை கேட்டு ஷாக் ஆயிடுது. அவன் கோவமா, நீ இப்படி யாரையும் உடனே உன் வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது, ஒரு புது ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ, ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எந்த பையனையும் வீட்டுக்கு கூப்பிடாத அப்படின்னு அட்வைஸ் பண்றான். ஆனா அவ விடாம கூப்பிட்டதுனால சரி இவளோட பேரண்ட்ஸ் கிட்டயாவது சொல்லி இவளை நல்லா பாத்துக்க சொல்லலான்னு வீட்டுக்கு போறான். காட்டாவோட அப்பா அங்க பயங்கரமான லுக்கோட நிக்கிறாரு. டீச்சர் நாரியூகி, நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நாரியூகி பயந்துகிட்டே காட்டாவை பார்த்துட்டு, உங்க பொண்ணோட லுக் இப்ப மாறிடுச்சுல்ல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அப்பா, ஆமா, ஆனா நீ அவ மேல லவ்ல விழுந்துடாத அப்படின்னு வார்னிங் கொடுக்கறாரு. அப்புறம் ஸ்கூல்ல ஃபுருஹாஷியும் காட்டாவும் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கும்போது தாக்கேமோத்தோவும் நாரியூகியும் பேசிட்டு இருக்கிறதா பாக்குறாங்க. ஃபுருஹாஷி அவங்கள பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் ஏன் இப்படி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது போல அப்படின்னு சந்தேகப்படுறா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க 2 பேரும் இங்கிலீஷ் பேச பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைப்ரரியில என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. தாக்கேமோத்தோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நாரியூகி அவளை ரொம்பவே பாராட்டுறான். அதனால அவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. நாரியூகி என்ன சொல்றான்னா, நீ சூஸ் பண்ணியிருக்க காலேஜ்ல இங்கிலீஷ் இன்டர்வியூ இருக்கும், அதனால நீ ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். தாக்கேமோத்தோ தான் தினமும் அவங்க அம்மா கூட இங்கிலீஷ்ல பேசுவேன்னு சொல்றா. உடனே நாரியூகி, அப்போ உன்னை பத்தி இங்கிலீஷ்ல இன்டர்வியூ கொடு அப்படின்னு சொல்றான். தாக்கேமோத்தோ ரொம்ப நர்வஸா இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்றா. ஆனா அவ ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இத பார்த்த நாரியூகிக்கு தலை சுத்துது. அவன் அவளோட குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். தாக்கேமோத்தோவுக்கு இங்கிலீஷ்னாலே ரொம்ப பயமா இருக்கு. நாரியூகி, நாம ஏன் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இங்கிலீஷ்ல பேசக்கூடாது அப்படின்னு கேக்குறான். அவன் முதல்ல வேணான்னு சொன்னாலும் நாரியூகி கூடவே இருக்கணுங்கிற ஆசையில சரின்னு ஒத்துக்கிறா. இப்போ பிரசன்ட் சீன்ல 2 பேரும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. நாரியூகி இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறான். தாக்கேமோத்தோ ரொம்ப பயத்தோட வரா. அப்ப அங்க ஒரு கியூட்டான குட்டி நாய் பப்பி வருது. அதை பார்த்த உடனே தாக்கேமோத்தோ அதை கையில தூக்கிக்கிட்டு இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. நாரியூகி அவளை பாராட்டி, உன்னோட லாங்குவேஜ் ஸ்கில் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொல்லதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு 2 பேருக்கும் இடையில சின்ன ஆர்குமெண்ட் வருது. கடைசியில நாரியூகி விட்டு கொடுத்துறான். அவளும் நான் ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷமா படுறா.
அடுத்த சீன்ல 2 பிரிட்டிஷ்காரங்க வந்து தாக்கேமோட்டோ கிட்ட இனோஜி ஸ்டேஷனுக்கு வழி கேக்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே தாக்கேமோட்டோ நடுங்க ஆரம்பிச்சிடுறான். பயந்துகிட்டே வழிய சொல்றான். அவங்க அவ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவள ஒரு பார்ட்டிக்கும் கூப்பிடுறாங்க. இத கேட்டு தாக்கேமோட்டோ இன்னும் பயந்துடுறான். அப்போ நாரியுகி அங்க வந்து அவளை காப்பாத்துறான். அந்த பிரிட்டிஷ்காரங்க உங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. நாரியுகி பதட்டத்துல ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு பதிலா தப்பா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தப்பா சொல்லிட்டமேன்னு புரியுது. தாக்கேமோட்டோவுக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிடுது. அந்த பிரிட்டிஷ்காரங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. தாக்கேமோட்டோ எதுவும் பேசாம அங்கிருந்து வெக்கத்துல ஓடிடுறா. நாரியுகிக்கு அவளோட பிஹேவியர் ரொம்ப விசித்திரமா தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோவோட ஆரம்பத்துல சீன் நம்ம நாரியுகி வீட்டுக்கிட்ட தான் ஆரம்பிக்குது. நாரியுகி ஃபுராஹாஷிக்கு சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஃபுராஹாஷி அப்படியே நிமிர்ந்து பார்க்க அவளுக்கு முன்னாடி நாரியுகியோட சிஸ்டர் நின்னுக்கிட்டு இருக்கா. அவ ஃபுராஹாஷிய ரொம்ப ஒரு மாதிரியான விசித்திரமான பார்வையில முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இத பார்த்ததும் ஃபுராஹாஷிக்கு அப்படியே பயத்துல உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. அப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுராஹாஷி வீட்டுக்கு கிளம்பும்போது நாரியுகி அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து பர்த்டே விஷ் பண்றான். அவளோட பர்த்டே நாளைக்கு தான் சொன்னாலும் நாரியுகி தெரியாம இன்னைக்கே விஷ் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்கறான். உடனே ஃபுராஹாஷி முகமெல்லாம் அப்படியே வெக்கத்துல செவந்து போய், முதல் முறையா என் பர்த்டேக்கு ஒரு பையன் கிஃப்ட் கொடுத்துருக்கான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஃபுராஹாஷி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப ஆசையா நாரியுகி கொடுத்த அந்த கிஃப்டை எடுத்து பார்க்கறா. ஆனா அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுல ஒரு அண்டர்வேர் இருக்கு. அதை பார்த்ததும் அவளுக்கு அப்படியே தலை சுத்தி போயிடுது. இப்படி ஒரு கிஃப்டா அவ கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவ மனசுக்குள்ளேயே என்ன நினைக்கிறான்னா, சரி இதை என்னோட டெஸ்ட்டுக்கு ஒரு குட்லக் மாதிரி நினைச்சு நான் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றா. அதே சமயம் நாரியுகி இதை செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் எரிச்சலோட, இவன் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து என்னதான் சொல்ல வரான்னு எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு புலம்புறா. அடுத்த சீன்ல நாரியுகி தன்னோட தம்பி தங்கச்சிங்களோட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் மனசு முழுக்க ஃபுராஹாஷிய பத்தின யோசனை தான் இருக்கு. நாம கொடுத்த கிஃப்ட் அவளுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையான்னு அவன் ரொம்பவே யோசிக்கிறான். அப்போ அவனோட தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் கேட்ட பொருளை வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. அவங்க அம்மா அந்த பேக்ல செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. பேகை திறந்து பார்த்தா அதுல ஒரு பெண் இருக்கு. அப்பதான் நமக்கே தெரிய வருது, நாரியுகி ஃபுராஹாஷிக்கு கொடுக்க வாங்கிட்டு வந்த பெண்ணு தெரியாம அவனோட சிஸ்டர் பொருளோட எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. மறுநாள் காலையில ஃபுராஹாஷி அந்த அண்டர்வேரை தான் போட்டுக்கிட்டு வந்திருக்கா. ஆனா அது அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா, அதாவது ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்போ கரெக்டா நாரியுகி அங்க வந்து அவளுக்கு மறுபடியும் பர்த்டே விஷ் பண்றான். ஃபுராஹாஷி மெதுவா அவன் கொடுத்த கிஃப்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. நாரியுகி ரொம்ப எக்ஸைட் ஆகி, எப்படி இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளா, அதாவது வசதியா இருந்துச்சு தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவளும் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு அது சரியா ஃபிட் ஆகல அப்படின்னு பதில் சொல்றா. நாரியுகிக்கு இதை கேட்டதும் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அவனோட அறிவுக்கு அவன் ஒரு பெண்ணை கிஃப்டா கொடுத்ததா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட கிஃப்ட் மாறி போன விஷயம் பாவம் அவனுக்கு தெரியாது. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் லைப்ரரியில தாக்கேமோட்டோ அந்த டாகி பேட்டர்ன் இருக்கிற கிளவுஸையும் உகாடா அந்த முயல் பொம்மை போட்ட சாப்ஸ்டிக்ஸையும் ஃபுராஹாஷிக்கு பர்த்டே கிஃப்டா கொடுக்கறாங்க. ஃபுராஹாஷிக்கு அவங்க 2 பேர் கொடுத்த கிஃப்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க 2 பேரும், சரி நாரியுகி உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுராஹாஷி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா, இப்போ இவங்க கிட்ட அவன் எனக்கு அண்டர்வேர் கொடுத்தான்னு சொன்னா அவ்வளவுதான், நான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும், இது ஒரு பெரிய சீக்ரெட்டாவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறா. அதே சமயம் நாரியுகி தான் கொடுத்த கிஃப்டை பத்தி சொல்ல வர்றான். ஆனா ஃபுராஹாஷி டக்குன்னு அவன் வயித்துல ஒரு குத்து விட்டு அவனை பேச விடாம அமைதியாக்கிடுறா. நாரியுகிக்கு ஒண்ணுமே புரியல. இவ ஏன் என் கிஃப்டை பத்தி அவங்க கிட்ட சொல்ல விட மாட்டேங்கிறா அப்படின்னு குழம்புறான். ஆனா ஃபுராஹாஷி மனசுக்குள்ள, யாராவது கிஃப்டா அண்டர்வேர் கொடுக்கறது நார்மலான விஷயமா என்ன, இதை எப்படி நான் மத்தவங்க கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறா. நாரியுகி மறுபடியும் வாயை திறக்க போக ஃபுராஹாஷி அவன் வாயை பொத்தி அவனை பேச விடாம பண்றா. இவங்க 2 பேரும் இப்படி விசித்திரமா நடந்துகிட்டதை பார்த்ததும் அந்த மத்த 2 பொண்ணுங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நாரியுகியும் ஃபுராஹாஷியும் மட்டும் தனியா இருக்காங்க. நாரியுகி அவகிட்ட, ஏன் இப்படி ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்காக, நம்ம ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, நான் வாங்கின கிஃப்டை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்கிறதுக்கு அப்படின்னு பதில் சொல்கிறா. இதை கேட்டதும் நாரியுகிக்கு மனசு அப்படியே உடஞ்சு போயிடுது. ஒரு சாதாரண பெண்ணை கொடுத்ததை சொல்கிறதுக்கு கூட நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தலையா, என் இதயம் நொறுங்கிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். நாரியுகி ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்த ஃபுராஹாஷி அவனோட காதில் மெதுவா, நீ கொடுத்த அந்த அண்டர்வேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டதும் நாரியுகிக்கு அப்படியே ஷாக் ஆகி பேச்சு மூச்சே வரல. அப்புறம் 2 பேரும் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாவே உள்ள போறாங்க. அப்புறம் ஃபுராஹாஷி மத்தவங்க கிட்ட நாரியுகி தனக்கு ஒரு பெண்ணு கொடுத்ததா பொய் சொல்லிடுறா. அன்னைக்கு சாயங்காலம் அந்த பார்க்கோட வியூவை காட்டுறாங்க. நாரியுகி ஃபுராஹாஷி கிட்ட உண்மையாவே பெண்ணை கொடுத்து மன்னிப்பு கேட்கறான். கிஃப்ட் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுங்கிற எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்றான்.
ஃபுராஹாஷி அந்த பெண்ணை வாங்கிக்கிட்டு, சரி ஆனா நான் அந்த அண்டர்வேரை போட்டுக்கிட்டேனே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன், பரவாயில்ல அது உன்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த சீன்ல நாரியுக்கியோட அம்மா அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. அவங்க வேலை செய்யற ஒரு மசாஜ் ஷாப் இப்பதான் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களாம். அங்க இப்போ ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. ஆனா நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால என்னால போக முடியாது. நீ எனக்கு பதிலா அங்க போறியான்னு கேக்குறாங்க. அம்மாவோட உதவிக்காக நாரியுக்கியும் சரின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில நாரியுக்கி தன்னோட அம்மாவுக்கு பதிலா அந்த மசாஜ் ஷாப்புக்கு வேலைக்கு போறான். அன்னைக்கு தான் அந்த ஷாப்போட ஓப்பனிங் டே. நாரியுகி அந்த மெயின் டோர்ல ஒரு பெரிய டெடி காஸ்டியூம், அதாவது அந்த பொம்மை ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நிக்கிறான். அவனுக்கு அந்த ட்ரெஸ்ல இருக்கிறது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்போ அங்க இருக்கிற மேனேஜர் வந்து அவன்கிட்ட Dress வசதியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் ஓகே, இதை ஈஸியா கழட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஒரு கேள்வி கேக்குறான். ஏன் மேனேஜர், இந்த லேடிஸ் இன்னர்வேர் ஷாப்பை விட்டுட்டு புதுசா மசாஜ் பார்லர் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க, அந்த இடத்துல வேற ஒருத்தங்க வந்துட்டாங்க, அதான் நான் புதுசா இதை ஆரம்பிச்சேன், நீ வர்ற கஸ்டமரை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நாரியுகியும் பழைய கடையை விட இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். ஏன்னா நாரியுகி இதுக்கு முன்னாடியே ஒரு அண்டர்வேர் கடையில வேலை பார்த்திருக்கான். அப்போ திடீர்னு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் ரொம்ப பதட்டமா வந்து மேனேஜரோட பொண்ணுக்கு மறுபடியும் காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. மேனேஜர் உடனே கிளம்புறாங்க. ஆனா கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் நாரியுகி கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. நாரியுகி இப்போ மசாஜ் பண்றதுக்காக ஒரு ரூம்குள்ள போறான். அங்க மிஸ் கிறிஸுவ பார்த்ததும் அவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அவங்கிட்ட அவங்களோட இடுப்பு பகுதியை மசாஜ் பண்ண சொல்றாங்க. அப்புறம் அவனோட அந்த டெடி ட்ரெஸ்ஸை பத்தியும் விசாரிக்கிறாங்க. நாரியுகி, நான் எப்போ மேனேஜர் கிட்ட வேலைக்கு வந்தாலும் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சமாளிக்கிறான். கிறிஸு, இந்த மாதிரி கிளவுஸ் போட்டுக்கிட்டு உன்னால எப்படி மசாஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. நாரியுகிக்கு அவங்க சொல்றது சரின்னு பட்டாலும் அவனால கிளவுஸை கழட்ட முடியாது. ஏன்னா கழட்டினா மிஸ் கிறிஸு அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அப்படியே பயத்துல மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிறிஸு அந்த மசாஜை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அப்போ அங்க வந்த அசிஸ்டன்ட் நாரியுகி ரொம்ப சூப்பரா வேலை செய்யறத பார்த்துட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு போல, நீ இதை முதல் தடவையா பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன், ஆமா, இது வரைக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கு தான் மசாஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அசிஸ்டன்ட் அவனை ரொம்பவே பாராட்டுறாங்க. முதல் கஸ்டமரை நல்லா கவனிச்சதுக்கு அப்புறம் நாரியுகிக்கு இப்போ ஒரு புது கான்ஃபிடன்ஸ், அதாவது ஒரு நம்பிக்கை வருது. ஆனா ரெண்டாவது கஸ்டமர் கிட்ட போனதும் மறுபடியும் அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அங்க ஒகாடாவும் ஃபுராஹாஷியும் இருக்காங்க. அவன் மனசுக்குள்ள, எனக்கு தெரிஞ்சவங்களே ஏன் எப்பவும் என்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஒகாடா தான் அடிக்கடி இந்த மாதிரி இடத்துக்கு வரதா சொல்றா. ஆனா ஃபுராஹாஷிக்கு இதுதான் முதல் முறையா. ஃபுராஹாஷிக்கு அவளோட இடுப்பு பகுதியில மசாஜ் பண்ணணும். ஆனா ஒகாடாவுக்கு அவளோட தோள் பட்டையில ரொம்ப வலியா இருக்கிறதால அங்க மசாஜ் பண்ண சொல்றா. நாரியுகி ஒகாடாவுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்கு அது ரொம்ப ரிலீஃபா இருக்கு. அடுத்ததா ஃபுராஹாஷியோட முறை வருது. அவன் அவளோட இடுப்பு பகுதியை மசாஜ் பண்ண போகும்போது திடீர்னு அவ, ஐயோ என் தோள் பட்டையில அப்படியே பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்ல இவன் அவளோட தோள் பட்டையில மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபுராஹாஷி அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் வந்து அடுத்த கஸ்டமரை கூப்பிடுறாங்க. அடுத்ததா வர கஸ்டமரை பார்த்ததும் நாரியுகிக்கு மறுபடியும் தூக்கி வாரி போடுது. அங்க அசுமி அவளோட கூட வேலை செய்யற ஒரு பொண்ணோட வந்திருக்கா. நாரியுகி அசுமிக்கு ஃபுட் மசாஜ், அதாவது கால் மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் மனசுக்குள்ள, சென்பாய் எப்பவும் நின்னுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க, அதனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேகமா பண்றான். ஆனா அசுமி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அப்புறம் அவன் போட்டிருக்க அந்த காஸ்டியூமோட அந்த தலையை கழட்டிடுறா. நாரியுகி இதை கவனிக்காம மசாஜ் பண்றதுலே குறியா இருக்கான். அசுமி கண்ணை மூடிக்கிட்டு இருந்ததால அவனை கவனிக்கல. அந்த நேரத்துல கரெக்டா தாக்கேமோட்டோ அவளோட ஃப்ரெண்டோட அங்க வரா. இதை பார்த்ததும் அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. நாரியுகி, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா. கடைசியில எல்லாருக்கும் நாரியுகி தான் அங்க இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. அடுத்த சீன்ல நாரியுகி தாக்கேமோட்டோவோட கைகளுக்கு மசாஜ் பண்றத காட்டுறாங்க. அவ, நீ ரொம்ப நல்லா மசாஜ் பண்ற, ஆனா அசுமிக்கும் மத்தவங்களுக்கும் நீ ஏன் மசாஜ் பண்ண அப்படின்னு ரொம்ப கோவப்படுறா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வி நெவர் லேர்ன் அந்த சீரீஸோட சீசன் 2ஓட எபிசோட் 6 தான் விரிவா பார்க்க போறோம். சரி வாங்க, அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவோட எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கதையோட ஆரம்பத்துல மிஸ் கிறிஸு அன்னைக்கு ஃபுல் டே வேலை செஞ்ச களைப்பையெல்லாம் போக்குறதுக்காக குளிக்கலாம்னு முடிவு பண்ணி பாத் டப்ல இறங்குறாங்க. ஆனா அந்த தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருந்ததால அது உடம்புல பட்டதும் அவங்க அறியாமலே ஒரு பெரிய சத்தம் போட்டு கத்திடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நாரியுகி, கோமனாமி அப்புறம் மிஸ் கிறிஸு இவங்க 3 பேரும் ஒரு பப்ளிக் பாத் சென்டருக்கு வெளியே தற்செயலா மீட் பண்ணிக்கிறாங்க. அங்க மிஸ்ஸை பார்த்ததும் கோமனாமிக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. அவங்க கேக்குறாங்க, என்ன மிஸ், நீங்க கூட இந்த மாதிரி பொது குளியல் அறைக்கு வருவீங்களா? நாங்கெல்லாம் டெய்லி இங்கே தான் குளிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நாரியுகி, இது எங்களுக்கு ஒரு பழகி போன விஷயம், ஏன்னா எங்க வீட்டில் அடிக்கடி வாட்டர் ஹீட்டர் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்றான்.
நாரியுக்கி கூட அவனோட தம்பி அப்புறம் குட்டி தங்கச்சியும் வந்திருக்காங்க. அந்த குட்டி பாப்பா ரொம்ப ஆர்வமா அவங்கள நோட்டம் விட்டுட்டே இருக்கு. அப்போ நாரியுக்கி இவங்க என்னோட ஸ்கூல் டீச்சர்னு அவங்க கிட்ட அறிமுகம் பண்ணி வைக்கிறான். அந்த பாப்பா உடனே மிஸ் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதும் மிஸ் கிருசு அப்படியே ரெக்கப்பட்டுக்கிட்டே சின்ன பசங்க பெரியவங்கள பார்த்து இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 2 குட்டி பசங்களும் விடாம நீங்க எங்க அண்ணாவை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. மிஸ்ஸோட முகத்துல இருக்கிற ரியாக்ஷனை பார்த்ததும் நாரியுக்கிக்கு பயத்துல வேர்க்க ஆரம்பிச்சிடுது. அவன் பதட்டமாகி தன் தம்பி தங்கச்சிக்கிட்ட உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மனசுல தோன்றதெல்லாம் மத்தவங்க கிட்ட அப்படியே பேசிடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றான். அப்போ அந்த 2 பசங்களும் சந்தோஷமா ஓடி வந்து நாரியுக்கி கிட்ட சில லேடிஸ் அண்டர் கார்மெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க தெரியாம லேடிஸ் பாத் ஏரியாவுக்குள்ள போய் அங்கிருந்து இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவன் கையில அந்த துணிகளை பார்த்ததும் நாரியுக்கி அப்படியே ஷாக் ஆயிடுறான். சீக்கிரம் இதை கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதே சமயம் இன்னொரு பக்கம் கோமனாமியும் மிஸ் கிருசுவும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு ஒன்னா உட்காந்து பேசினதே கிடையாது. அதனால அங்க ஒரு சின்ன அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் இருக்கு. அப்போ கோமனாமி பேச்ச ஆரம்பிக்கிறதுக்காக ஸ்கூல்ல ஜூனியர்ஸ்லாம் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மிஸ் கிருசு அவங்க எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, அதுலயும் நாரியுக்கி ஃபுராஹஷி அப்புறம் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப எஃபோர்ட் எடுக்கிறான், அவங்க கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. மிஸ் இன்னும் தொடர்ந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் தன் உயிரையே கொடுத்து வேலை செய்வான் அப்படின்னு புகழ்றாங்க. இதை கேட்ட கோமனாமி வா மிஸ் நீங்க நாரியுக்கியை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க போலயே அப்படின்னு சொன்னதும் மிஸ்ஸுக்கு அப்படியே முகம் சிவந்து வெக்கம் வந்துடுது. அப்புறம் கோமனாமி சொல்றாங்க அவன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு கூட ஒரு தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கான், எனக்காக என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்க கூட அவன் சம்மதிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பாத் டப்ல இறங்குறாங்க. மிஸ் கிருசு இந்த மாதிரி பப்ளிக் பாத் ஏரியாவுக்கு வர்றது இதுவே முதல் முறை. கோமனாமி அவங்கள கட்டாயப்படுத்தி அந்த டப்ல உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் மிஸ்ஸுக்கும் அந்த சுடு தண்ணியில குளிக்கிறது ரொம்ப ரிலாக்ஸா பெட்டரா ஃபீல் ஆகுது. அப்போ கோமனாமி மிஸ் கிட்ட கொஞ்சம் குறும்பா நாட்டியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசுறது அந்த பக்கம் இருக்கிற நாரியுக்கி காதலையும் விழுது. அதை கேட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது. ஆனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். திடீர்னு நாரியுக்கி சுத்தி பார்க்கறான், அவனோட தங்கச்சியை காணோம். அவ தெரியாம மறுபடியும் லேடிஸ் பாத் ஏரியாவுக்குள்ள போயிட்டா. அங்க மிஸ் கிருசுவை பார்த்தா அந்த பாப்பா மிஸ் நீங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க, உங்க ஸ்கின் கூட ரொம்ப ஒயிட்டா அழகா இருக்கு, நீங்க ப்ளீஸ் எங்க ஃபேமிலிக்கு வந்துருங்க, எங்க அண்ணாவை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கெஞ்சுது. இதை கேட்டு மிஸ்ஸுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அந்த பாப்பா அழ ஆரம்பிச்சதும் அதை சமாதானப்படுத்த வேற வழி இல்லாம சரி நான் கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒரு வழியா ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட அந்த பாப்பா ரொம்ப குஷியாகி தான் அண்ணா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ஓடுது. மிஸ் கிருசி அவளை தடுக்கலான்னு வேகமா எந்திரிக்கும் போது தற்செயலா ஒரு சோப்பு மேல காலை வச்சிடுறாங்க. அவ்வளவுதான், வழுக்கி டபார்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த சத்தம் நாரியுக்கிக்கும் கேக்குது. அப்போ அங்க இருக்கிற ஒரு பாட்டி பதட்டமா ஓடி வந்து தம்பி அங்க ஒரு எமர்ஜென்சி, ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நாரியுக்கி மிஸ் கிருசுவ தன் கைகள்ல தூக்கிட்டு வர்றான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. கோமனாமி இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மிஸ் ரொம்ப வெயிட்டா இருக்காங்கன்னு இல்லைன்னா நானே தூக்கியிருப்பேன், ஆனா இந்த சீனை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. மிஸ் கிருசு மயக்கத்துல இருக்கும்போது யாரோ எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா ஆறுதலா இருக்கிற மாதிரி தெரியுதே, இதுக்கு முன்னாடியே இந்த ஃபீலிங் எனக்கு வந்திருக்கே அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க. மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா அவங்க நாரியுக்கியோட கைகள்ல இருக்காங்க. அவன் உங்களுக்கு இப்பதான் நினைவு வந்ததா மிஸ் அப்படின்னு கேக்குறான். உடனே மிஸ் பயங்கரமா கத்திட்டு அவனை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. லேடிஸ் பாத் ஏரியாவுக்குள்ள ஒரு ஜென்ஸ் வர்றது பெரிய கிரைம், நீ இன்னும் சின்ன பையன்தான், ஸ்கூல் லைஃப்ல எப்படி ஒழுக்கமா இருக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. பாவன் நாரியுக்கி எந்த தப்பும் பண்ணாமலேயே அமைதியா நின்னு எல்லா திட்டையும் வாங்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்கிற கோமனாமிக்கு பயங்கர சிரிப்பு வருது. நாரியுக்கியோட தங்கச்சி தன் அண்ணாவை மிஸ் திட்டுறதை பார்த்து தாங்க முடியாம மிஸ்ஸோட டவலை பிடிச்சி இழுத்து எங்க அண்ணாவை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லுது. அந்த பாப்பா டவலை வேகமா இழுத்ததும் மிஸ் அப்படியே டவல் இல்லாம நிக்கிறாங்க. உடனே கோமனாமி நாரியுக்கியோட கண்ணை டக்குன்னு மூடிடுறாங்க. மிஸ் கிருசு ட்ரெஸ் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாங்க. அடுத்த சீன்ல எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. நடந்த விஷயம் எல்லாம் தெளிவா தெரிஞ்சதும் மிஸ் கிருசு தான் பண்ண தப்பான பிஹேவியருக்காக நாரியுக்கி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சாரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ மிஸ் கிருசு அவங்களோட பிரா அப்புறம் பேண்டி காணாம போனதை பத்தி கோமனாமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் தள்ளி போயிட்டு இருக்கும்போது நாரியுக்கியோட தம்பியும் தங்கச்சியும் மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து காட்டுறாங்க. நாரியுக்கிக்கு செம கோவம் வருது. ஏற்கனவே சொன்னேன்ல இதை அங்கேயே வச்சுட்டு வாங்கன்னு, உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்குன்னு திட்டுறான். அந்த ட்ரெஸ் நிஜமாவே மிஸ் கிருசுவோடது தான். அடுத்த நாள் ஸ்கூல்ல ஒரு மார்க் இன்டர்வியூ பத்தி நாரியுக்கி கேட்கறான். அதுக்கு ஓகாடா எனக்கு இந்த விஷயத்துல எல்லாம் சுத்தமா கான்ஃபிடன்ஸ் கிடையாது, நான் ரொம்ப வீக் அப்படின்னு கவலைப்படுறா. நாரியுக்கி அவளுக்கு ஆறுதலா நீ எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாலும் கண்டிப்பா இன்டர்வியூ இருக்கும், அதனால இப்ப பிராக்டிஸ் பண்றதுல தப்பில்லையே அப்படின்னு சொல்றான். அப்போ ஃபுராஹாஷி வந்து மேத்ஸ் டீச்சர் தான் இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறாங்களாம் அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்றான். நாரியுக்கி ஓ அந்த டீச்சரா, அவங்க ரொம்ப ஸ்வீட், நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க 3 பேரும் இன்டர்வியூ ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ் கிருசு உள்ள இருந்து வெளியே வர்றாங்க. மேத்ஸ் டீச்சர் ஃபுஜிதாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு அவங்களுக்கு பதிலா நான் தான் இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்டதும் 3 பேரோட முகமும் அப்படியே வாடி போயிடுது. அவங்க அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு நாரியூக்கி, என்னாச்சு, ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். முதல்ல ஓகாடா இன்டர்வியூக்கு போறா. மிஸ் கிரிசு அவகிட்ட வரிசையா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகளை கேட்டு ஓகாடா ரொம்ப நர்வஸ் ஆகி எதுவுமே பதில் சொல்ல முடியாம திணறா. அடுத்து ஃபுராஹாஷியோட டர்ன் வருது. அவ ஓரளவுக்கு சமாளிச்சு பதில் சொன்னாலும் மிஸ் கிரிசு கேள்விகளை ரொம்ப சுத்தி வளைச்சு கேட்டதும் அவளாலையும் பதில் சொல்ல முடியாம வேர்த்து விறுவிறுத்து போயிடுறா. அவங்க 2 பேரும் பயத்துல நடுங்கிறத பார்த்துட்டு நாரியூக்கி அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். அப்போ மிஸ் கிரிசு வெளியே வந்து, நாரியூக்கி, அடுத்து உன்முறை தான், உனக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும்னா இன்டர்வியூ ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் பயந்துட்டே போய் அந்த சேர்ல உட்கார்றான். ஒரு இன்டர்வியூல எப்படி உட்காரணும், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு மிஸ் கிரிசு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாரியூக்கி தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்றான். மிஸ் கிரிசுவை அவங்க வீட்டு ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணா பயம் இருக்காதுன்னு நினைக்கிறான். ஆனா அவன் அசியம் பண்ண ஆரம்பிச்சதும் மிஸ் கிரிசு ஸ்விம் சூட் போட்ட மாதிரி அவனுக்கு தெரியறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெய்டு காஸ்டியூம் போட்ட மாதிரி தெரியறாங்க. அவன் கண்ட மூடிக்கிட்டு, ஒருவேளை நான் ரொம்ப டயர்டா இருக்கேனோ, அதான் இப்படிலாம் தோணுது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பதில் சொல்ல நிமிரும்போது மிஸ் கிரிசு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கிற மாதிரியும் அடுத்து பிகினில இருக்கிற மாதிரியும் அவனுக்கு தோணுது. மிஸ் கிரிசு அவனை நேர பார்த்து பேச சொல்றாங்க. அப்புறம் அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்குறாங்க. அவன் தயங்கிட்டே, இப்போ பதில் சொல்ற அளவுக்கு என்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஐ எம் சாரி, நான் இன்னொரு தடவை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்போ மிஸ் கிரிசு அவனை கூப்பிட்டு, மற்ற டீச்சர்ஸே கைவிட்ட ஸ்டூடெண்ட்ஸை கூட நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள முன்னேற்ற ஹார்ட் ஒர்க் பண்ற பத்தியா, அதுதான் உன்னோட பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நாரியூக்கிக்கு மிஸ் கிரிசு ஏதோ ஒரு கடவுளோட தூதர் மாதிரி தெரியறாங்க. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அவன் சந்தோஷமா இருக்கிற அந்த நிமிஷமே மிஸ் கிரிசு மறுபடியும் சொல்றாங்க, உன்னோட இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியலனா நீ 100% ஃபெயில் ஆயிடுவ, இதை முதல்ல மனசுல வச்சுக்கோ அப்படின்னு ஒரு குண்டை போடுறாங்க. இதை கேட்டதும் அவனோட முகம் அப்படியே டல் ஆயிடுது. அவன் போனதுக்கப்புறம் மிஸ் கிரிசு, இதெல்லாம் தேவையே இல்லாத கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து பெருமூச்சு விடுறாங்க. நம்ம வி நெவர் லேர்ன் சீசன் 2ஓட எபிசோட 7 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரி வாங்க, லேட் பண்ணாம எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நாரயூக்கியும் கட்டாவும் ஒரு லைப்ரரியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நாரயூக்கி அந்த ஓப்பன் கேம்பஸை பத்தி அவகிட்ட சொல்றான். ஏன்னா கட்டாவுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அங்க இருக்கிறதால அவ அங்க போனா அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறான். நாரயூக்கி பேசிட்டே இருக்கும்போது கட்டா விளையாட்டா அவன் கையில கடிக்கிறா. அப்புறம் நாரயூக்கி கண்டினியூ பண்றான், இந்த காலேஜ் அந்த யுஜிருஹா யூனிவர்சிட்டிக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்றான். அதே டைம்ல அங்க ரொம்ப எக்ஸைட்டடா ஓடி வர்ற செகிஜோ, நம்ம ஏன் நாளைக்கு யுஜிருஹா யூனிவர்சிட்டியோட ஓப்பன் கேம்பஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு கேக்குறா. அங்க எனக்கும் பிடிச்ச சயின்ஸ் கேம்பஸ் இருக்கு, உனக்கு பிடிச்ச சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டும் இருக்குன்னு சொல்றா. நாரயூக்கி அவகிட்ட ஒரு கார்டை காட்டி, நாங்களும் இப்போ அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றான். உடனே கட்டா, அப்படின்னா நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னாவே போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு கட்டா பெட்ல படுத்துட்டு தூங்க ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு தூக்கமே வரல. ஏன்னா நாளைக்கு போக போற ஓப்பன் கேம்பஸ பத்தி நினைச்சு அவ அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கா. அடுத்த நாள் காலையில கட்டா கேம்பஸ் வாசல்ல நாரயூக்கிக்கும் செகிஜோவுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் செகிஜோவும் நாரயூக்கியும் ஒரு செடிக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னு கட்டாவை பார்த்துட்டு இருக்காங்க. செகிஜோவுக்கு கட்டா கூட ஓப்பன் கேம்பஸ் சுத்தணும்னு ஆசைதான். ஆனா அவ கட்டாவுக்கும் நாரயூக்கிக்கும் நடுவுல ஒரு கபாப்ல எலும்பா இருக்க விரும்பல. அவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு செகிஜோ தப்பா நினைச்சுக்கிறா. அதனால அவ கட்டாவுக்கு ஒரு மெசேஜ் பண்றா, எனக்கு வயிறு வலிக்குது, அதனால நான் வரல, நீ நாரயூக்கி கூடமே போயிட்டு வா அப்படின்னு போய் சொல்றா. அந்த மெசேஜை பார்த்துட்டு கட்டா, என்னது, செகிஜோவுக்கும் நாரயூக்கிக்கும் ஒரே நேரத்துல வயிறு வலிக்குதா அப்படின்னு கேக்குறா. இத கேட்ட உடனே அந்த செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த 2 பேரும் ஷாக் ஆகி வெளியே வராங்க. அவங்கள பார்த்ததும் கட்டாவுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் கட்டா சிரிச்சிட்டே, அடடா, 2 பேரோட வயிறு வலியும் ஒரே நேரத்துல சரியாயிடுச்சா அப்படின்னு கேக்குறா. பாவம் கட்டாவுக்கு அவங்க 2 பேரும் சும்மா சாக்கு சொல்றாங்கன்னு அப்ப கூட புரியல. ஒரு வழியா எல்லாரும் யூனிவர்சிட்டிக்குள்ள போறாங்க. அங்க முன்னாடி ஒரு சாம்பிள் கிளாஸ் நடக்கிறது அவங்க கண்ல படுது. நாரயூட்டி செகிஜோவை பார்த்து மனசுக்குள்ளேயே, நேத்து செகிஜோ எவ்வளவோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தான் கட்டாவை இன்வைட் பண்ண வந்தா அப்படின்னு நினைச்சுக்கிறான். நாரயூக்கி செகிஜோவோட எல்லா ட்வீட்ஸையும் பாப்பான். அதுல கட்டாவை பத்தி அவளுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு நிறைய எழுதியிருப்பா. செகிஜோவுக்கு கட்டாவை ரொம்ப பிடிக்கும்னு நாரயூக்கிக்கு நல்லாவே தெரியும். அவ இந்த ஓப்பன் கேம்பஸுக்கு கட்டா கூட வர எவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தான்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவ போய் சொல்லி அந்த இடத்தை விட்டு போக ட்ரை பண்ணா. ஏன்னா தான் கூட இருந்தா செகிஜோ ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுவான்னு நாரயூக்கி ஃபீல் பண்றான். அதனால அவங்க 2 பேரையும் தனியா விடலாம்னு அவன் ஏதாவது பொய் சொல்லலாம்னு யோசிக்கும்போது டக்குன்னு செகிஜோ, ஐயோ பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறா. அதை பார்த்துட்டு நாரயூக்கியும், இவளுக்கும் என்னோட அதே ஐடியா தான் வந்திருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு
நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே ஓடுறான். இவங்க 2 பேரும் இப்படி விசித்திரமா பிஹேவ் பண்றத பார்த்துட்டு கட்டாவுக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே இவங்க வயிறு தான் ஏதோ அப்செட் ஆகிடுச்சு போலன்னு அவன் நினைச்சுக்கிறான். அப்புறம் அங்க ஒரு மேத்ஸ் சாம்பிள் கிளாஸ் நடக்கிற சீனை காட்டுறாங்க. அங்க ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. செகிஜோவும் கட்டாவும் அந்த கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கட்டா நாரயுகி இன்னும் வராததால கவலையா இருக்கிறத பார்த்த செகிஜோ, நாரயுகிக்கு தெரியுமா இவன் இங்க இல்லாததால கட்டா எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகி இருக்கான்னு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. கொஞ்ச நேரத்துல கட்டா அப்படியே செகிஜோவோட ஷோல்டர்ல சாஞ்சு தூங்கிடுறா. இத பார்த்ததும் செகிஜோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல கட்டா முழிச்சிடுறா. அவ செகிஜோ கிட்ட இன்னைக்கு இந்த கேம்பஸ் வரத பத்தி யோசிச்சே நேத்து நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிடுறா. ப்ரொஃபசர் இவங்க 2 பேரையும் நோட் பண்ணிடுறாரு. அவங்க 2 பேரும் பயந்து போய் முழிக்கும் போது, ப்ரொஃபசர் நீங்க இங்க தூங்குறீங்களோ இல்ல அமைதியா உட்கார்ந்திருக்கீங்களோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ல ஒரு சவாலான மேக்ஸ் கொஸ்டினை எழுதி அதை சால்வ் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. இன்னொரு பக்கம் நாரியுகி காரிடோர்ல ஒரு இடத்துல கூட்டமா இருக்கிறத பாக்குறான். அங்க போய் பார்த்தா அந்த ப்ரொஃபசர் கட்டாவோட மேக்ஸ் ஃபார்முலாவை பார்த்துட்டு செம்ம இம்ப்ரெஸ் ஆகி பாராட்டிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் செகிஜோ ரொம்ப சந்தோஷமா நீ செம கட்டா அப்படின்னு சொல்லி அவளை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறா. ஆனா கட்டா ப்ரொஃபசர் கிட்ட நான் சும்மா என் ஃப்ரெண்டுக்காக தான் இந்த மேக்ஸ் கிளாஸ்க்கு வந்தேன், நான் ஏற்கனவே என் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த ப்ரொஃபசரோ கட்டாவோட டேலண்ட்டை பார்த்துட்டு அவளை மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்க சொல்லி வற்புறுத்துறாரு. கட்டா சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ப்ரொஃபசர் அவளை தடுக்க ட்ரை பண்ணாலும் அவ நிக்காம போயிடுறா. இதை பார்த்த நாரியுகி கட்டா உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான் போலயே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ கட்டா முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு. அப்புறம் சைக்காலஜி சாம்பிள் கிளாஸ் சீனை காட்டுறாங்க. அங்க கட்டா ரொம்ப ஆர்வமா அந்த கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கா. ப்ரொஃபசர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்றா. அவ அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்த நாரியுகி இன்னும் செகிஜோவை காணமே, அவன் அந்த பாத்ரூம் சாக்க சொல்லிட்டு போனவன் இன்னும் வரவே இல்லையே, அவன் மூக்குல எப்படி ரத்தம் வந்தது அப்படின்னு நினைச்சு யோசிக்கிறான். அப்போ ப்ரொஃபசர் கிளாஸ்ல ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு அவர் ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்றாரு. இதை கேட்டதும் நாரியுகிக்கும் கட்டாவுக்கும் ஆக்சிடென்டலா அவங்களுக்குள்ள நடந்த அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் ஞாபகம் வந்துடுது. 2 பேரும் பயங்கரமா வெக்கப்படுறாங்க. நாரியுகி மனசுக்குள்ள இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் கிடையாது, அதை கிஸ்ஸாவே எடுத்துக்க முடியாது அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிறான். ஆனா கட்டா தன உதட்டுல விரல வச்சுக்கிட்டு பயங்கரமா வெக்கப்பட்டுட்டு இருக்கா. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த விஷயம் அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. எப்படியாவது செகிஜோ இங்க வந்தா நல்லா இருக்கும்னு நாரியுகி நினைக்கிறான். அப்போ செகிஜோ நாரியுகிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. நீங்க 2 பேரும் கூட்டத்துல மிஸ் ஆகாம இருக்க கட்டாவோட கைய பிடிச்சுக்கோ அப்படின்னு அதுல இருக்கு. நாரியுகி சுத்தி முத்தி பாக்குறான். அங்க செகிஜோ ஓடிட்டு இருக்கிறத பார்த்து அவளை சத்தம் போட்டு நிறுத்துறான். ஆனா அவ நிக்காம ஓடுறா. நாரியுகி கட்டா கிட்ட நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் அவளை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செகிஜோ பின்னாடி ஓடுறான். கட்டா தனியா நின்னுக்கிட்டு ஏன் இன்னைக்கு இவங்க 2 பேரும் இப்படி பதட்டமாவே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறா. அங்க தனியா இருக்கிற கட்டாவை ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்பிக்யூ பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நாரியுகி ஒரு வழியா செகிஜோவை பிடிச்சு கூட்டிட்டு வரான். இந்த மாதிரி லூசுத்தனமா பண்றதை நிறுத்து அப்படின்னு அவகிட்ட கோவப்படுறான். அதுக்கு செகிஜோ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எது நல்லதோ அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு இக்கல் சத்தம் கேக்குது. பார்த்தா கட்டா குடிச்சிட்டு போதையில இருக்கிறத பார்த்து 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. யார் இவளுக்கு பீர் கொடுத்தது, இவ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு தெரியாதா அப்படின்னு நாரியுகி அங்க இருக்கிறவங்க கிட்ட சத்தம் போடுறான். அவங்க சொல்றாங்க நாங்க இவளை பார்பிக்யூக்கு தான் கூப்பிட்டோம், ஆனா அந்த பீரோட ஸ்மெல் பட்டதுமே இவளுக்கு போதை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஸ்மெல் பார்த்ததுமே போதையா, இவ இவ்வளோ வீக்கா அப்படின்னு நாரியுகி ஆச்சரியப்படுறான். அப்புறம் நைட்டு அவளை ஒரு வழியா தூக்கிட்டு வந்து ஒரு பார்க்ல இருக்கிற சேர்ல உட்கார வைக்கிறாங்க. நாம ஓபன் கேம்பஸ் சுத்த வந்தோம், ஆனா இங்க என்னடானா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நாரியுகி கவலைப்படுறான். கட்டா கண்ணை திறந்ததும் அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவ இன்னும் போதையில தான் இருக்கா. அவங்க 2 பேர் மேலையும் கட்டா கத்த ஆரம்பிக்கிறா. நாரியுகியும் செகிஜோவும் இந்த நிலைமைக்கு காரணம்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. நாம அவளை தனியா விடாம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ கட்டா அவங்க 2 பேரோட கையை பிடிச்சுக்கிட்டு நம்ம 3 பேரும் ஒன்னா சுத்தலான்னு வந்தோம், ஆனா நீங்க 2 பேரும் வேணும்னு எங்களை விட்டு தனித்தனியா போயிட்டே இருந்தீங்க, அது ரொம்ப விசித்திரமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயங்கிடுறா. நாரயுகி அவகிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே செகிஜோ ரொம்ப எமோஷனல் ஆகி தன் ட்ரெஸ்ஸை கலட்ட ட்ரை பண்றா. நான் இப்படி ட்ரெஸ்ஸை கலட்டி தான் மன்னிப்பு கேட்க முடியும்னு சொல்றான். நாரயுகி அவளை கஷ்டப்பட்டு தடுக்கிறான். ஆனா அவ கேட்குற மாதிரியே இல்ல. ஒரு வழியா அந்த ராத்திரி முடியுது. அடுத்த நாள் நாரயுகி ரோட்ல கட்டா படிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த ஓப்பன் கேம்பஸ் போனதுக்கு அப்புறம் உன்கிட்ட நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்றான். அதுக்காக ஆமா, அந்த கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ அவங்க கோமினாமிய பாக்குறாங்க. அவ மேட் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த கார்டு ஒரு போர்ட் கேம் ஈவெண்ட் பத்தினது. அந்த கேம்ல அந்த மெய்டை யாரெல்லாம் தோற்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு டிஷ் ஃப்ரீயா தருவாங்களாம். அங்க இருக்கிற மிச்சிகோ மெய்ட் சொல்றாங்க,
எங்களுக்கு ஒரு மெய்ட் கம்மியா இருக்காங்க, உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கோமினாமி உடனே, இவன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இவன்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு அவளை தடுக்கிறா. நாரயூக்கியும் ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு சாரி கேக்குறான். ஆனா கட்டா அந்த போர்ட் கேமை பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுறா. இந்த மாதிரி ரேரான கேம் எல்லாம் ஜப்பான்லயே இப்ப கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றா. மிச்சிகோ உடனே ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா இந்த கேமை அவங்களுக்கே கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கட்டாவுக்கும் நாரயூக்கிக்கும் செம்ம ஷாக். சீன் இப்போ ஒரு கஃபேக்கு மாறுது. அங்க கட்டா மேட் ட்ரெஸ்ல இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கா. நம்பவே முடியல, இவங்க ஒரு கேம்காக கட்டாவை மேட் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு நாரயூக்கி யோசிக்கிறான். கோமினாமி கட்டாவுக்கு அந்த மேட் ட்ரைனிங் கொடுக்கறா. வர்ற கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரா. இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கறப்போ ஒரு நல்ல ஜோடி மாதிரி இருக்குன்னு நாரயூக்கி நினைக்கிறான். கட்டா நாரயூக்கி கிட்ட வந்து, இந்த ஸ்கர்ட் ரொம்ப சின்னனாவும் டைட்டாவும் இருக்கு, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நாரயூக்கி, இல்லையே நல்லாத்தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்புறான். இத பார்த்ததும் கட்டாவுக்கு கோவம் வந்து அவனை அடிக்கிறா. அப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பசங்க கட்டா கூட கேம் விளையாட கியூல நிக்கிறாங்க. கட்டா செம்ம ஃபேமஸ் ஆகிட்டான்னு நாரயூக்கி நினைக்கிறான். அவன் மேனேஜர் கிட்ட போய், நீங்க இப்படி ஃப்ரீயா டிஷ் கொடுத்தா உங்களுக்கு லாஸ் ஆகாதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர், என் கால்குலேஷன் படி நாம தோத்தா கூட நமக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்போ கோமினாமி வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றா. கட்டா எல்லா கேம்லயும் தோத்துக்கிட்டே இருக்காளாம். மேனேஜர் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. இப்படி போனா இன்னைக்கு தான் இந்த கெஃபேயோட லாஸ்ட் டேயா இருக்கும் போலயேன்னு மிச்சிகோ சொல்றாங்க. ஐயோ, கட்டாவோட ஒரு வீக்னஸ் ஒரு பிசினஸையே காலி பண்ணிடும் போலயேன்னு நினைச்சு நாரயூக்கி ஹெல்ப் பண்ண வர்றான். அவன் மத்தவங்க கிட்ட போய், சாரி இந்த டேபிள் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொல்றான். ஆனா யாரும் கேக்குற மாதிரி இல்ல. அப்போ கோமினாமி நிலைமைய சமாளிக்க அவளும் கேம்ல ஜாயின் பண்றா. கோமினாமி வந்ததுக்கு அப்புறம் அவ வரிசையா எல்லாரையும் தோற்கடிக்கிறா. அவளோட டேலண்ட பார்த்து எல்லாரும் மிரண்டு போறாங்க. ஆனா கட்டா இப்ப கூட அந்த கேம்ல என்ன நடக்குதுன்னே புரியாம ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்கா. அப்போ நாரயூக்கி மெதுவா கட்டா கிட்ட வந்து அவளுக்கு சில டிப்ஸ் கொடுக்கறான். அவனுக்கு கேம் பத்தி ஒண்ணுமே தெரியாதுனாலும் நாரயூக்கி சொன்னதை வச்சு அவ விளையாடுறா. கடைசியில கட்டா அந்த கேம்ல ஜெயிச்சுடுறா. கட்டாவுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. என் லைஃப்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. அவ அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்த அந்த பசங்க அவங்க தோத்தத கூட பெருசா எடுத்துக்கல. கேம் முடிஞ்சதும் சொன்னபடி மிச்சிகோ அந்த போர்ட் கேமை கட்டாவுக்கு கொடுக்கறாங்க. கட்டாவுக்கு இப்போ செம கான்ஃபிடன்ஸ். இனிமேல் என்ன சாதாரண கட்டான்னு கூப்பிடாதீங்க, கேம்ப்ளர் கட்டா அப்படின்னு கூப்பிடுங்கன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறா. கடைசி சீன்ல நாரயூக்கியும் கோமினாமியும் அந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க. கோமினாமி நாரயூக்கி கிட்ட சில ட்ரிக்ஸ் சொல்லித்தரா. அன்னைக்கு அவன் கண்ணால ஜாட காட்டி கட்டாவை ஜெயிக்க வச்சதை நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா நாரயூக்கி, இந்த விஷயம் மட்டும் கட்டாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்றான். அவங்க பேசிட்டு வெளியே வந்து பார்த்தா கட்டா அங்க மயங்கி விழுந்து கிடக்கிறா. ஏன்னா அவங்க 2 பேரும் பேசினதை அவ கேட்டுட்டா. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வி நெவர் லேர்ன் சீசன் 2ஓட எபிசோட் 8 தான் விரிவா பார்க்க போறோம். வாங்க எந்த ஒரு லேட்டும் இல்லாம எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். கதையோட ஆரம்பத்துல மிஸ் தாகிஜாவா நம்ம நாரியுகியோட பிசிக்கல் எஜுகேஷன் மார்க்ஸை பார்க்கறாங்க. அதை பார்த்துட்டு நாரியுகி இந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நாரியுகி அப்படியே பயந்து போயிடுறான். இதனால தன்னோட ரெக்கமெண்டேஷனுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு ரொம்ப கவலையோட கேக்குறான். அதுக்கு மிஸ் தாகிஜாவா, மத்த எல்லாத்துலயும் நீ ஓகே தான், ஆனா ஸ்விம்மிங்ல நீ ரொம்ப வீக்கா இருக்கன்னு சொல்றாங்க. உடனே நாரியுகி கையெடுத்து கும்பிட்டு இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு அவங்க, நீ கண்டிப்பா ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் தாகிமோட்டோ ஸ்விம்மிங் பண்றதுக்கு முன்னாடி செல்ஃபா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட ஜூனியர்ஸ் அங்க வந்து நேஷனல் ஸ்விம்மிங் கண்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி அவளை ரொம்ப மோட்டிவேட் பண்றாங்க. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ தாகிமோட்டோவோட பார்வை நாரியுகி பக்கம் போகுது. அவன் தண்ணிக்குள்ள நீந்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கான். மிஸ் தாகிஜாவா அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்களை பார்த்து நாரியுகி ரொம்ப ஷையா ஃபீல் பண்றான். எப்படியாவது சீக்கிரம் நீந்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு நினைக்கிறான். அவனோட கஷ்டத்தை பார்த்த தாகிஜாவா ஒரு கிக் போர்டை கொடுத்து 25 மீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்விம் பண்ண சொல்றாங்க. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட். நாரியுகி அந்த கிக் போர்டை பிடிச்சுக்கிட்டே தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிடுறான். இத பார்த்த தாகிஜாவா இவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மத்த பொண்ணுங்க கிட்ட நாரியுகிக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. உடனே எல்லா பொண்ணுங்களும் தாகிமோட்டோவை முன்னாடி தள்ளி விடுறாங்க. வேற வழி இல்லாம தாகிமோட்டோ பூல்குள்ள இறங்குறா. கரெக்டா அதே டைம்ல மிஸ் கிரிசு அங்க வர்றாங்க. ஏன்னா அவங்க மிஸ் தாகிஜாவா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை வாங்கி இன்னைக்கே சப்மிட் பண்ண வேண்டியிருந்தது. அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க அவங்க மறந்துட்டாங்க.
அதனால தாகிஜாவா மிஸ் கிரிசு கிட்ட இங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுக்க வேகமா ஓடுறாங்க. கிரிசுக்கு ஒண்ணுமே புரியல. நான் வேர்ல்ட் ஹிஸ்டரி எடுக்கிற டீச்சர், நான் எப்படி ஸ்விம்மிங் கிளாஸை கவனிப்பேன் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம கிரிசு ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட்டுட்டு வர்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள செம்ம கோவம். எதுக்காக எனக்கு இந்த வேலைன்னு எரிச்சலா இருக்காங்க. அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லாம் கிரிசுவோட அந்த பயங்கரமான லுக்க பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு டெரரான வைப் வருதுன்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாகிமோட்டோ நாரியுகி கிட்ட நான் நீந்தி காட்டுறேன், அதே மாதிரி நீயும் ட்ரை பண்ணுன்னு சொல்றா. தாகிமோட்டோ அவ்வளவு ஸ்பீடா ஸ்விம் பண்றத பார்த்து நாரியுகி ஆச்சரியப்படுறான். ஆனா தாகிமோட்டோ திரும்பி பார்க்கும்போது நாரியுகி மறுபடியும் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கான். இத பார்த்ததும் அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் ஐயோ நாங்க மறந்துட்டோமே, இவ மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப வீக்காச்சேன்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கஷ்டப்படுறத பார்த்த மிஸ் கிரிசு பூல்குள்ள இறங்குறாங்க. அவங்க நாரியுகி கிட்ட போய் நீ இன்னும் கொஞ்சம் கூட கத்துக்கலையேன்னு சொல்லி அவன் கைய பிடிக்கிறாங்க. உனக்கு தண்ணிய பார்த்தா பயமான்னு கேக்குறாங்க. ஏன்னா நீந்த முடியாம போறதுக்கு மெயின் ரீசனே பயம்தான். மூச்சு விட முடியாதுங்கிற பயம், கால் தரையில படாதுங்கிற பயம், அப்புறம் மூழ்கிடுவோமோங்கிற பயம். இந்த பயத்தால தான் பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. நீ இப்போ என்ன மட்டும் கவனி, என் கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ மூழ்க மாட்டேன்னு தைரியம் சொல்றாங்க. அப்படியே மெதுவா காலை அசைக்க ட்ரை பண்ணுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாகிமோட்டோ ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. நாரியுகி மனசுக்குள்ள ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு ஏதோ சின்ன குழந்தை மாதிரி ஃபீல் பண்றான். ஸ்விம்மிங் பண்றது இவ்வளவு ஈஸியா இருந்தா நான் ஏன் இங்க இருக்க போறேன்னு நினைக்கிறான். அப்போ கிரிசு அவனை கண்ணை திறக்க சொல்றாங்க. அவன் கண்ணை திறந்து பார்த்தா தான் பூலோட நடுப்பகுதி வரைக்கும் வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். தாகிமோட்டோ ரொம்ப சந்தோஷமா நாரியுகி நீ 5 மீட்டர் வரைக்கும் நீந்தி வந்துட்டேன்னு சொல்றா. நாரியுகியும் செம்ம ஹாப்பி ஆகிடுறான். அப்போ மிஸ் கிரிசு இன்னும் ஒரு 20 மீட்டர் வரைக்கும் நீ நீந்தணும்னு சொல்றாங்க. அப்புறம் கிரிசு தாகிமோட்டோ கிட்ட இந்த இடத்த பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவ கைய நாரியுகி கிட்ட புடிச்சுக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல ஸ்விம்மிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாகிமோட்டோ கிரிசுவ பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அவங்க உகாடாவுக்கும் ஃபுராஹாஷிக்கும் பழைய டீச்சரா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்காங்கன்னு நினைக்கிறா. அப்போ பக்கத்துல இருக்கிற பாத்ரூம்ல இருந்து கிரிசு ஷாம்பு கேக்குறாங்க. தாகிமோட்டோவும் குடுக்கறா. அப்போ கிரிசுவோட பிசிக்க பார்த்துட்டு இவங்களுக்கு மசில்ஸ் கூட ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு தாகிமோட்டோன்னு நினைக்கிறா. கிரிசுவோட பார்வை இவ மேல பட்டதும் அவங்க உடனே உள்ள போயிடுறாங்க. அப்புறம் தாகிமோட்டோ கிட்ட நீங்க முன்னாடி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்களான்னு கேக்குறாங்க. கிரிசுவும் ஆமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாடுவேன்னு பழைய நினைவுகளை சொல்றாங்க. அப்புறம் தாகிமோட்டோ நீங்க ஏதாவது டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா, ஏன்னா நீங்க எப்பவும் ரொம்ப காமா அமைதியா இருக்கீங்க, உங்களுக்கு பதட்டமே வராதான்னு கேக்குறா. இத கேட்டதும் கிரிசு ஏன் நீ ரொம்ப நர்வஸா இருக்கியான்னு கேக்குறாங்க. அதுக்கு தாகிமோட்டோ ஆமா கொஞ்ச நாளாவே எனக்கு சரியா தூக்கம் வரல, எல்லாரும் என் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க, நான் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஒருவேளை நான் தோத்துட்டா அவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு சொல்றா. தன்னை தானே சமாதானப்படுத்திக்க ட்ரை பண்றேன்னு சொல்றா. ஆனா எதுவுமே செட் ஆகலன்னு வருத்தப்படுறா. இதையெல்லாம் கேட்ட கிரிசு இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான விஷயம்னு சொல்றாங்க. இத கேட்டு தாகிமோட்டோ ஷாக் ஆகிடுறா. இவங்க உண்மையிலேயே ரொம்ப கல் நெஞ்சக்காரி தான் போலன்னு நினைக்கிறா. ஆனா கிரிசு தொடர்ந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு பர்சன்ட் பேர் தான் ரொம்ப அமைதியா இருக்க முடியும், நீ இதை என்ஜாய் பண்ண கத்துக்கணும், அப்போதான் இன்னும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும், நீ பெரியவளான அப்புறம் இதெல்லாம் ஒரு மேட்டராவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. தாகிமோட்டோ ரொம்ப அமைதியா அதை கேட்டுக்கிட்டு இருக்கா. கடைசியா அந்த நேஷனல் ஸ்விம்மிங் கண்டெஸ்ட்னாலும் வந்துடுது. தாகிமோட்டோ அதுல கலந்துகிட்டு விளையாடுறா. இப்போ ஸ்கூல்ல பிரின்சிபல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் தாகிமோட்டோ ஸ்விம்மிங் காம்படிஷன்ல பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டதா சொல்றாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் அவளை ரொம்ப பாராட்டுறாங்க. நாரியுகி இத கேட்டு மனசுக்குள்ள உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எல்லாரும் உன்னோட ஹார்ட் ஒர்க்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சு ஆனந்த கண்ணீர் விடுறான். அப்புறம் பிரின்சிபல் தாகிமோட்டோ கிட்ட இப்ப உன்னோட இங்கிலீஷ் மார்க்ஸ் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு தாகிமோட்டோ ஆமா எல்லாம் நாரியுகி கொடுத்த கோச்சிங் தான்னு சொல்றா. அப்போ பிரின்சிபல் அவகிட்ட ஒரு விஷயம் கேக்குறாங்க. உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ வெளிநாடு போய் படிக்க ஆசைப்படுறியான்னு கேக்குறாங்க. அப்போ மிஸ் தாகிஜாவா நீ ஓஸ்வே யூனிவர்சிட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கியான்னு கேக்குறாங்க. அதுக்கு தாகிமோட்டோ ஆமா அது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஸ்விம்மிங் தம் இருக்கிற யூனிவர்சிட்டி தானேன்னு கேட்குறா. பிரின்சிபல் தொடர்ந்து நீ அங்கே போனா இன்னும் பெட்டரா பண்ண முடியும்னு நாங்கள் நினைக்கிறோன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் தாகிமோட்டோ கொஞ்சம் நர்வஸ் ஆகுறா. நீ வெளிநாடு போறதா இருந்தா உன்னோட மென்டல் லெவல்ல நிறைய ப்ரிப்பரேஷன் தேவைப்படும், இதை பத்தி உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு ஒரு முடிவை சொல்லுன்னு சொல்றாங்க. அடுத்த சீன் லைப்ரரியில நடக்குது. தாகிமோட்டோ ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிறத பார்த்துட்டு நாரியுகி என்னாச்சுன்னு கேட்குறான். ஆனா அவ எதையுமே சொல்லாம அந்த விஷயத்த ஒரு காமெடியா மாத்திடுறா. அடுத்த நாள் ஃபுராஹாஷியும் தாகிமோட்டோவும் ஒரு கஃபேல இருக்காங்க. ஃபுராஹாஷி ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே நீ போன தடவை உன் ஃப்ரெண்டுக்காக அட்வைஸ் கேட்டியே, அந்த ஃப்ரெண்டுக்கும் அவளுக்கு பிடிச்ச பையனுக்கும் நடுவுல இப்போ எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கான்னு கேட்குறா. அதுக்கு தாகிமோட்டோ ஆமா எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறா.
அதுக்கு ஃபுராஹாஷி, இப்போ இருக்கிற காலத்துல இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான், தூரம் தான் காதலை அதிகப்படுத்துன்னு சொல்லுவாங்க, ஆனா வேற ஒரு நாட்டுக்கு போனா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் தாகிமோட்டோவோட முகம் அப்படியே மாறிடுது. உடனே ஃபுராஹாஷி ஷாக் ஆகி, ஒருவேளை நீ தான் வெளிநாடு போக போறியான்னு கேக்குறா. அதுக்கு தாகிமோட்டோ, இல்லவே இல்ல, நாம என் ஃப்ரெண்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு சமாளிக்கிறா. ஆனா ஃபுராஹாஷிக்கே தாகிமோட்டோ தன்னை பத்தி தான் பேசுறான்னு நல்லாவே தெரிஞ்சிடுது. அந்த டைம்ல நாரியுகி அங்க வந்துடுறான். அவன் ஃபுராஹாஷியை பார்த்துட்டு, நீ இங்க தனியே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். ஆனா ஃபுராஹாஷி முன்னாடி பார்த்தா அங்க தாகிமோட்டோவை காணோம். நாரியுகி பார்க்கறதுக்கு முன்னாடியே அவ டேபிளுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டா. நாரியுகி கிட்டே தான் இங்க இருக்கிறத சொல்லிடாதன்னு ஃபுராஹாஷிக்கு மெசேஜ் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்றா. ஃபுராஹாஷியும் சரின்னு ஒத்துக்கிறா. நாரியுகி இங்கிலீஷ்ல ஏதோ எழுதிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இது தாகிமோட்டோவுக்கானு ஃபுராஹாஷி கேட்குறா. நாரியுகி, ஆமா, நாளைக்கு அவளுக்கு சொல்லிக் கொடுக்க ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்றான். அப்புறம் எனக்கு இப்போதான் புரியுது தாகிமோட்டோ எவ்வளோ ஒரு இன்கிரெடிபிளான பொண்ணுன்னு. அவ அவ்வளோ திறமையானவளா இருந்தும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கா. அதனால அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என் கடமைன்னு சொல்றான். அவ கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்றான். இதை டேபிளுக்கு அடியில இருந்து கேட்டுட்டு இருக்கிற தாகிமோட்டோ ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் நாரியுகி ஒரு அட்வைஸ் கேட்குறான். தாகிமோட்டோ கொஞ்ச நாளாவே என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றா, என்ன அவ இக்னோர் பண்ற மாதிரியே தோணுதுன்னு சொல்றான். இதை கேட்டதும் ஃபுராஹாஷிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நாரியுகி முகம் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்துட்டு அவ ஆச்சரியப்படுறா. அப்போ நாரியுகி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட, ஒருவேளை அவ யாரையாவது லவ் பண்றாளோன்னு கேட்குறான். அப்போ டேபிளுக்கு அடியில இருந்து ஏதோ சத்தம் வருது. நாரியுகி என்னன்னு குனிஞ்சு பார்க்க போகும்போது ஃபுராஹாஷி சத்தமா கத்தி, நீ ஒரு பொறுக்கி, நான் ஸ்கர்ட் போட்டிருக்கேன், நீ என்ன அடியில எட்டி பார்க்கறேன்னு திட்டுறா. நாரியுகி பயந்து போய் சாரி கேட்குறான். தாகிமோட்டோ தன்னை காப்பாத்துனதுக்கு ஃபுராஹாஷிக்கு தேங்க்ஸ் சொல்றா. அப்புறம் ஃபுராஹாஷி, நீ அப்படி ஏன் நினைக்கிறேன்னு நாரியுகி கிட்ட கேட்குறா. அவன், எனக்கு தெரியும் அவ யாரையோ விரும்புறான்னு சொல்றான். ஆனா ஃபுராஹாஷி தாகிமோட்டோ யாரையும் டேட் பண்ணலன்னு தெளிவா சொல்லிடுறா. ஒருவேளை தாகிமோட்டோ உன் கண்ணு முன்னாடி இல்லாம போனா நீ என்ன பண்ணுவேன்னு ஃபுராஹாஷி கேட்குறா. நாரியுகி ஷாக் ஆகி, என்ன இப்படி கேட்குறேன்னு கேட்குறான். ஒருவேளை அவளுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்க கூட அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸா சொல்றான். ஆனா கண்டிப்பா நான் அவளை மிஸ் பண்ணுவேன்னு சொல்றான். ஃபுராஹாஷி சிரிச்சுக்கிட்டே, உனக்கு அவ மேல அவ்வளவு அக்கறையான்னு கேட்குறா. நாரியுகி, ஆமா கண்டிப்பான்னு சொல்றான். அப்போ சடனா அவன் ஃபோன்ல அலாரம் அடிக்குது. சூப்பர் மார்க்கெட்ல சேல் இருக்கிறது அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே அங்கிருந்து வேகமா ஓடுறான். இன்னொரு பக்கம் டேபிளுக்கு அடியில இருந்த தாகிமோட்டோ அப்படியே தூங்கி போயிட்டா. சாயங்காலமானதும் தாகிமோட்டோ ஃபுராஹாஷிக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லி மெசேஜ் பண்றா. இப்போ அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இன்னொரு பக்கம் நாரியுகி சேல்ல நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஃபுராஹாஷி பின்னாடி இருந்து கூப்பிடுறா. மூச்சு வாங்க ஓடி வந்து, தாகிமோட்டோ யாரையும் லவ் பண்ணலன்னு திரும்பவும் சொல்றா. நாரியுகி குழப்பமா, இதை ஏன் இப்போ என்கிட்ட வந்து சொல்றேன்னு கேட்குறான். அதுக்கு ஃபுராஹாஷி, நீ இதை பத்தி யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவன் எதுவும் புரியாம நிக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அங்கிருந்து கோவமா போயிடுறா. கடைசியா தாகிமோட்டோ பிரின்சிபல் கிட்ட போய் தான் வெளிநாடு போக முடிவு பண்ணிட்டதா சொல்றா. நீ வெளிநாடு போக தயாரா மாட்டேன்னு நினைச்சேன்னு பிரின்சிபல் சொல்றாங்க. அதுக்கு தாகிமோட்டோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, நான் எங்க போனாலும் மேனேஜ் பண்ணிப்பேன், ஆனா அங்க கண்டிப்பா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும்னு சொல்றா. அப்புறம் நான் இங்கிலீஷ் கத்துக்கணுமான்னு கேட்குறா. அதுக்கு அவங்க, கண்டிப்பா இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம், நீ இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாகிமோட்டோ பிரின்சிபல் கிட்ட நாரியுகி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு விஷயத்த கேட்குறா. நைட் டைம்ல ஃபுராஹாஷி ஒரு பேப்பரை கையில வச்சுக்கிட்டு ரொம்ப கவலையா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மெதுவா அந்த பேப்பரை ஒரு டேபிள் மேல வைக்கிறா. அந்த பேப்பர் வேற ஒன்றும் இல்ல, அது அவளோட பிடிஎம் நோட்டீஸ் தான். அடுத்த நாள் ஸ்கூல்ல நாரியுகி அவனோட பிடிஎம்காக அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரான். அப்போ அங்க இருக்கிற டீச்சர் அவங்க அம்மாவை பார்த்துட்டு, உங்க அம்மா பார்க்க ரொம்ப எங்க அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்து நாரியுகி ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ணி சங்கடப்படுறான். அவங்கள கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லி கண்ட்ரோல் பண்றான். அதுக்கப்புறம் அந்த சார் பேசுறாரு, நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதா கேள்விப்பட்டேன், அதனால உனக்கு கண்டிப்பா விஐபி ரெக்கமெண்டேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அவனோட அம்மா அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது. இன்னொரு பக்கம் நாரியுகி ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் இருக்கான். சார் மறுபடியும் அவன்கிட்ட, இந்த விஐபி ரெக்கமெண்டேஷன் மூலமா உனக்கு பிடிச்ச காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறதானே அப்படின்னு கேட்டுட்டு அவனை ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா நாரியுகி அவங்க கிட்ட, என்னோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் எடுத்தா நல்லா இருக்கும், எதுல எனக்கு சேலரி அதிகமா கிடைக்கும் அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டதும் அந்த டீச்சரும் அம்மாவும் அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சு கிளாஸுக்கு வெளியே வந்ததும் அவங்க அம்மா அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஏன் உனக்கு பணத்தை பத்தி இவ்ளோ கவலையா இருக்கு? எனக்கு சப்ஜெக்ட்ஸ் பத்தி அவ்வளவா தெரியாது, ஆனா எங்களுக்காக நீ உன்னோட ஆசைகளை தியாகம் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க.
அவ ரொம்ப அமைதியா ரிப்ளை பண்றான். இல்லம்மா, எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதைத்தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவும் நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க ஃபுருஹாஷியை பார்த்துட்டு அவகிட்ட பேச ஓடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வேகமா ஓடி வந்து, நான் உங்க 2 பேருக்கும் இடையில கபாப்ல எலும்பு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க அம்மாவோட இந்த குறும்பான சேட்டைகளை பார்த்து நாரியுகி மறுபடியும் வெக்கப்படுறான். அதுக்கப்புறம் நாரியுகி ஃபுருஹாஷி கிட்ட அவங்க அப்பாவை பத்தி கேக்குறான். அதுக்கு அவருக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருச்சு, அதனால தான் நான் மட்டும் தனியா வந்தேன் அப்படின்னு சொல்றா. நாரியுகி அவகிட்ட, நீ எடுக்கணும்னு நினைக்கிற சப்ஜெக்ட்டுக்கு உங்க அப்பா சப்போர்ட் பண்ணுவார் தானே அப்படின்னு கேக்குறான். அவளும் ரொம்ப சந்தோஷமா, ஆமா, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றா. இதே நேரத்துல செகிஜோ உகாட்டா கிட்ட, உன்னோட பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் எப்படி போச்சு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு உகாட்டா, நல்லா தான் போச்சு, ஆனா எங்க அப்பா ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு, அதனால நான் அவரை முன்னாடியே வெளியே அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றா. இத கேட்டு செகிஜோவுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அப்போ அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் உகாட்டாவை பார்த்துட்டு, இதோ உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபுருஹாஷிக்கும் நாரியுகிக்கும் கண்ணு உகாட்டா மேல போகுது. செகிஜோ அந்த ப்ரொஃபசர் கிட்ட போய் என்ன விஷயம்னு கேக்குறா. ஆனா அந்த ப்ரொஃபசரோ உகாட்டா கிட்ட வந்து, நீ சப்ஜெக்ட் சூஸ் பண்ற விஷயத்துல மறுபடியும் ஒரு தடவை யோசி அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படியே மண்டியிட்டு உட்காந்து, நீ மேத்ஸுக்காகவே பிறந்த, ப்ளீஸ் எங்க டிபார்ட்மெண்ட்ல மேத்ஸ் சப்ஜெக்டை எடுத்துக்கோ அப்படின்னு கெஞ்சுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆனா உகாட்டா முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. நாரியுகி, நீங்க அவளை துரத்திக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். இன்னொரு பக்கம் ஃபுருஹாஷி அங்க நிக்கிற தன்னோட அப்பாவை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறா. அவளோட வாயிலிருந்து அப்பா அப்படின்ற வார்த்தையை கேட்டதும் மற்றவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவரோட அப்பான்னு யாருக்குமே தெரியாது. அவரு தன்னோட பொண்ணை பார்த்து, ஓ, நீயும் இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறியா அப்படின்னு கேட்டுறாரு. நாரியுகியால இதை நம்பவே முடியல. ஃபுருஹாஷி மத்தவங்க கிட்ட, இவர் பேரு ரிஜி ஃபுருஹாஷி, என்னோட அப்பா, ஒரு மேத்ஸ் ப்ரொஃபசர் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறா. அவங்க மிரண்டு போய் நிக்கிறத பார்த்துட்டு, ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் நாரியுகியும் செகிஜோவும் மெதுவா பேசிக்கிறாங்க. ஃபுருஹாஷியோட ஃபேமிலி ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு. ஃபுருஹாஷி அவங்க அப்பா கிட்ட, நீங்க வந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆனா மீட்டிங் தான் முடிஞ்சிருச்சு, நீங்க வருவீங்கன்னு நான் நினைக்கல, ஒருவேளை அந்த பிடிஎம் நோட்டீஸை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அமரு, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு இந்த டீச்சர்ஸை மீட் பண்றதுல எந்த விருப்பமும் கிடையாது, இதெல்லாம் வெறும் டைம் வேஸ்ட் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவ அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. மிஸ்டர் ரிஜி அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு, நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உன்னால சயின்ஸ் சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியாது, உனக்கு மேத்ஸ் புரியாது, இதனால உன் படிப்பை தான் நீ வீணாக்குற, அதனால நீ ஹியூமனிட்டிஸ் எடுக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உகாட்டா கிட்ட போய் அவளை மேத்ஸ் எடுக்க வைக்க ட்ரை பண்றாரு. ஃபுருஹாஷி பின்னாடி இருந்து அவங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டு செகிஜோ கிட்ட, உகாட்டாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து சீக்கிரம் ஓடி போயிரு அப்படின்னு சொல்றா. ஏன்னா அவங்க அப்பா மேத்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சா கண்ட்ரோல் இழந்துருவாருன்னு அவளுக்கு தெரியும். செகிஜோவும் உகாட்டாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து ஓடுறா. அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபுருஹாஷி கோபமா, அப்போ உங்களுக்கு உங்களோட மேத்ஸ் எமோஷன்ஸ் தான் உங்க பொண்ணை விட முக்கியமா அப்படின்னு கேட்குறா. அவரை யோசிக்காம உடனே ஆமா அப்படின்னு சொன்னதும் நாரியுகி அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் கூல் பண்ண ட்ரை பண்றான். மிஸ்டர் ரிஜி தொடர்ந்து, இதை நான் ஒரு கனவுன்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு தோற்று போன மனுஷனோட கற்பனை, இது மாதிரியான அர்த்தமில்லாத ஐடியாவுக்காக டியூஷன் ஃபீஸ் கட்டி என்னால முடியாது, ஒருவேளை நீ இந்த தேவையில்லாத பிடிவாதத்திலேயே இருந்தா என் வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அவ பயங்கர கோபமாகி, சரி நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறான். நாரியுகி அவளை தடுக்க முயற்சி பண்ணி, நீ என்ன பேசுறன்னு உனக்கே தெரியுதா அப்படின்னு கேட்குறான். ஆனா அவ, என்னை தடுக்காத, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா, சரி நீ வெளியே போறேன்னு சொல்ற, அப்பார்ட்மெண்ட் எடுத்து அதுக்கு வாடகை எப்படி கட்டுவ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவ, நான் ஏதாவது வேலைக்கு போய்க்குவேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவரு, உனக்கு யாரு கேரண்டர் ஆவா, ஒழுங்கா வேலை செய்ய தெரியாத ஒரு பொண்ணுக்கு எந்த கம்பெனியும் வேலை கொடுக்காது அப்படின்னு மட்டம் தட்டி பேசுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நாரியுகி டக்குன்னு, இனிமே ஃபுருஹாஷி எங்க வீட்ல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க 2 பேரோட ரியாக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது நம்ம ஏதோ தப்பா சொல்லிட்டோமோன்னு. அடுத்த சீன்ல நாரியுகியோட சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா கதவை திறக்கிறா. ஆனா கண்கூடவே ஃபுருஹாஷியை பார்த்ததும் அவளோட முகம் அப்படியே மாறுது. ஃபுருஹாஷிக்கும் அந்த இடத்துல இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. நாரியுகியோட தம்பியும் தங்கச்சியும் இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா சீரியஸா இருக்கிறத பார்த்துட்டு நாரியுகி, சாரிமா, நான் ஏதோ அவசரத்துல அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். உடனே ஃபுருஹாஷி தன்னோட பேக் எடுத்துக்கிட்டு, மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு ஒரு பாரமா இருக்க விரும்பல அப்படின்னு கிளம்புறா.
ஆனா அவங்க அம்மா அவளை தடுத்து நிறுத்தி, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் படிப்பை பத்தி வேற வேற கருத்து இருக்கும், அதனால சண்டை வர்றது சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கோபமா அந்த ஆளு என்னோட செல்ல ஃபுருஹாஷியை எவ்வளவோ திட்டியிருக்காரு, அதனால எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ இங்கேயே தங்கலாம் அப்படின்னு அன்பு கட்டளை போடுறாங்க. ஃபுருஹாஷி, ஆனா என்கிட்ட மாத்திக்கிறதுக்கு கூட ட்ரெஸ் இல்லையே அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க நாரியுகியோட சிஸ்டர், ஆமா இவளுக்கு என்னோட ட்ரெஸ்ஸும் செட் ஆகாது அப்படின்னு மனசுக்குள்ள ஃபுருஹாஷி அங்க இருக்கிறது பிடிக்காம பேசுறா. அப்ப நாரியுகி, பரவாயில்ல நீ என்னோட ஷர்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். இது அவங்க தங்கச்சிக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் ஃபுருஹாஷி ஒரு ஹாட் பாத் எடுக்கிறா. நாரியுகியோட ஃபேமிலி அவளை ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிறாங்க. அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி தர்றாங்க. ஃபுருஹாஷி மனசுக்குள்ள, இப்ப நடக்கிற எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஆனா இத பத்தி நான் உகாட்டாவுக்கோ இல்லது தக்கேமோட்டோ கிட்டயோ கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறா. அந்த பாத் டப்ல அவ மட்டும் தனியா இல்ல, நாரியுகியோட தங்கச்சியும் அவ கூடவே இருக்கா. ஃபுருஹாஷி, நம்ம ஏன் 2 பேரும் ஒன்னா குளிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவ, தனித்தனியா குளிச்சா தண்ணி வேஸ்ட் ஆகும், அதனாலதான். அப்புறம் என்கிட்ட இருந்து வேற எதையும் எதிர்பார்க்காத, சொல்லப்போனா எங்க அண்ணனுக்கு நல்ல ஃபிகர் இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஃபுருஹாஷி மிரண்டு போய், நீ இன்னும் மிடில் ஸ்கூல்ல தான் இருக்க, அதுக்குள்ள இவ்ளோ பேசுற அப்படின்னு சொல்றா. அந்த நேரத்துல நாரியுகி வெளியே ஃபுருஹாஷி போட்டுக்கு ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்கான். ஃபுருஹாஷி அந்த சிஸ்டர் கிட்ட, உங்க அண்ணன் ஒரு நல்ல அண்ணன் தானே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவ, ஆமா அவர் ரொம்ப சூப்பரான அண்ணன் அப்படின்னு சொல்றா. ஃபுருஹாஷி உடனே, கவலைப்படாத, எனக்கும் அவருக்கும் நடுவுல அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வராது அப்படின்னு சொல்றா. ஏன்னா உகாட்டாவும் தாகேமோட்டோவும் நாரியுகியை எவ்வளோ விரும்புறாங்கன்னு அவளுக்கு தெரியும். அதனால அவங்க 2 பேருக்கும் இடையில தான் வர விரும்பல. ஆனா அவளோட தங்கச்சி, அப்போ என்னோட அண்ணன் ஹேண்ட்ஸமா இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டதும் ஃபுருஹாஷிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அடுத்த சீன்ல நாரியுகியும் ஃபுருஹாஷியும் ஒன்னா பிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நாரியுகியோட ட்ரெஸ்ஸை அவ போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இது உனக்கு கொஞ்சம் பெருசா இருக்குல்ல அப்படின்னு நாரியுகி கேட்குறான். அதுக்கு அவ, பரவாயில்ல இது இப்போ பாய் ஸ்டைல் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, எனக்கு ஏதோ புதுசா கல்யாணமான பொண்ணு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு நினைச்சு வெக்கப்படுறா. நாரியுகிக்கும் அதே மாதிரி தான் தோணுது. எனக்கும் ஏதோ இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியாம வெளியே சொல்லிடுறான். இதை கேட்டு ஃபுருஹாஷி சத்தமா கத்திட்டு, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. நாரியுகி உடனே சாரி கேட்டுட்டு சிச்சுவேஷனை சமாளிக்கிறான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமும் அவங்க 2 பேரும் லேட் நைட் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபுருஹாஷி நாரியுகி கிட்ட அவனால அவனுக்கு நிறைய கஷ்டம்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறா. ஆனா நாரியுகி, நீ ஏன் இன்னும் அதையும் நினைச்சிட்டு இருக்க? உண்மையா சொல்லப்போனா உன் அப்பா ஒரு மேத்தமெட்டிஷியன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அப்போ நீ உன்னோட அம்மா ஜாட தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ ரொம்ப பெருமையா, ஆமா எங்க அம்மா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ், அவங்க லட்சக்கணக்கான மதிப்புள்ள கணக்குகளை கூட ஒரு செகண்ட்ல சால்வ் பண்ணிடுவாங்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. அவங்க இறந்து போனப்போ நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸை பார்த்துட்டு பழைய நினைவுகளுக்கு போறா. சின்ன வயசுல ஃபுருஹாஷி அவங்க அம்மாவோட இறுதி சடங்குல அவங்க அப்பா அழறத பார்க்கறா. அவர் அழுதுகிட்டே, ஷீசு, உன்னால இந்த உலகத்தை மாத்த முடியல, ஏன் மாதிரி ஒரு சாதாரண மனுஷனை விட்டுட்டு ஏன் இப்படி போயிட்ட அப்படின்னு புலம்புறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் குட்டி ஃபுருஹாஷி நல்லா படிக்கணும்னு முடிவு பண்றா. அவ ஒரு மேத்ஸ் பசில் சால்வ் பண்ணிட்டு ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா பாருங்க நான் அப்படியே அம்மா மாதிரியே செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க அப்பா அவளை பலார்னு ஒரு அறை விட்டுட்டு அந்த புக்கை தூக்கி வீசிடுறாரு. மறுபடியும் பிரசன்ட் சீனுக்கு வந்தா ஃபுருஹாஷி ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்து நாரியுகி என்னாச்சுன்னு கேட்கறான். ஆனா அவ எதுவும் சொல்லல. அடுத்த நாள் காலையில 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஃபுருஹாஷி மெதுவா, யாராவது நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்தா தப்பா நினைப்பாங்க, அதனால நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிடுறா. அவ அப்படி பண்றத பார்த்து நாரியுகிக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் ஸ்கூல்ல தாகேமோட்டோ மேரத்தான் ரேஸ் பீரியட் வரப்போகுதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. ஆனா ஃபுருஹாஷி ஏற்கனவே டயர்டா இருக்கிறதுனால இனிமே என்னால ஓட முடியாதுன்னு பயப்படுறா. தாகேமோட்டோ திடீர்னு ஆச்சரியமா, உன்னோட இன்னர்வேர் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு வேற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கறா. இதை கேட்டதும் ஃபுருஹாஷிக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுது. அப்புறம் அவளோட ஸ்மெல் கூட டிஃப்ரெண்டா இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு, நீ என்ன ஷாம்பு மாத்திடியா அப்படின்னு கேட்கறா. ஃபுருஹாஷி எப்படியோ அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்றா. ஆனா தாகேமோட்டோக்கு அந்த ஷாம்பு ஸ்மெல் ரொம்ப பிடிச்சு போனதுனால அதோட பேரை கேட்கறா. இதனால ஃபுருஹாஷிக்கு என்ன சொல்றதுனே தெரியாம முழிக்கிறா. அதுக்கப்புறம் ஃபுருஹாஷியோட வீட்டை காட்டுறாங்க. அவ நைஸா திருட்டுத்தனமா தன்னோட ட்ரெஸ்ஸையும் மத்த முக்கியமான திங்ஸையும் எடுக்க வீட்டுக்கு வந்திருக்கா. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு அவளுக்கே ஒரே கன்ஃபியூஷன். நாரியுகிய கூட கூட்டிட்டு வந்ததுக்கு அவங்கிட்ட சாரி கேட்கறா. அவன் அவ்வளோ திங்ஸை பார்த்துட்டு தலையில கை வச்சு உட்காந்துடுறான். படி வழியா கீழே இறங்கும்போது நாரியுகி,
உங்க அப்பாக்காக வெயிட் பண்ணுவியா இல்ல நாம கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர் வீட்டுக்கு சீக்கிரம் வரமாட்டாரு. அவருக்கு என்னை இப்போதைக்கு பார்க்க விருப்பம் இருக்காது. சொல்லப்போனா அவர் வீட்டுக்கு வந்தா கூட என்னை கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றா. அப்போ திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. 2 பேரும் பயந்துடுறாங்க. பார்த்தா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. அவங்க 2 பேரும் பதட்டத்துல ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மிஸ்டர் ரிஜியுக்கு வீட்ல யாரோ இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அவர் ஃபுருஹாஷியோட ரூமுக்கு போய் செக் பண்றாரு. ஆனா அங்க யாரும் இல்லைன்ன உடனே வெளியே வராரு. இவங்க 2 பேரும் ஒரு சின்ன டிராயருக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. நாரியுகி, அவர் நம்மள கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்றான். அவனை அமைதியா இருக்க சொல்லி டைட்டா பிடிச்சிக்கிறா. நாரியுகிக்கு அவளோட அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்துல அவனுக்கு ரொம்ப வெக்கமாவும் இருக்கு. மிஸ்டர் ரிஜியுக்கு அந்த டிராயர்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. அவர் அதை திறக்க போகும்போது கரெக்டா அவரோட ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோன் பேசிட்டே அவர் மறுபடியும் வெளியே போயிடுறாரு. அவர் போன உடனே நாரியுகி கதவை திறந்து வெளியே வந்து மூச்சு விடுறான். அந்த டிராயருக்குள்ள ஃபுருஹாஷிக்கு அவங்க அம்மாவோட லேப்டாப் கிடைக்குது. அதை சார்ஜ் பண்ணி ஆன் பண்றா. அதுல அவங்க அம்மா செஞ்ச மேத்ஸ் நோட்ஸ் எல்லாம் இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த லேப்டாப் ஆன் ஆனதே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஆனா அதை திறக்க பாஸ்வேர்டு தேவைப்படுது. அது அவளுக்கு தெரியல. ஃபுருஹாஷி, எல்லா முக்கியமான நோட்ஸும் இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். கண்டிப்பா அப்பா இதை பார்க்க ரொம்ப ஆசையா இருப்பாரு. அவரை நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு. ஆனா உடனே அவளுக்கு அவங்க அப்பா அவகிட்ட நடந்துகிட்டது ஞாபகம் வந்துடுது. அவருக்கு என்ன வீட்ல இருக்கிறது இல்லாத பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் யாருக்கும் அடங்கி போக மாட்டேன். என்னோட லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன் அப்படின்னு கோபமா சொல்றா. அவளோட இந்த கோபத்தை பார்த்து நாரியுகி மிரண்டு போய் நிக்கிறான். கதையோட ஆரம்பத்துல புருகாஷி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. அப்போ காய்கறி வெட்டுற சத்தம் கேட்டு நாரியுகி தூக்கத்திலிருந்து முழிச்சிடுறான். அவனோட தூக்கத்தை கெடுத்ததுக்காக புருகாஷி அவங்கிட்ட மன்னிப்பு கேக்குறா. நாரியுகி ஆச்சரியமா, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு புருகாஷி நேத்து நடந்த விஷயத்த சொல்றா. அதாவது அவங்க அம்மா இவகிட்ட, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வீட்டை பாத்துக்கோ, ஏன்னா நாரியுகியை தவிர நாங்க எல்லாரும் ஒரு பிளான் போட்டு வெளியே போறோம், உன்னால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு புருகாஷியும் கண்டிப்பா நான் வீட்டை நல்லபடியா பாத்துப்பேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருப்பா. இப்போ பிரசன்ட் சீன்ல நாரியுகி அந்த சாப்பாட்டை ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து புருகாஷி கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே, எனக்கு சமைக்க பிடிக்கும், ஆனா நான் அதுல அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது, அதனால என்ன அந்த மாதிரி பார்க்காத அப்படின்னு சொல்றா. அப்போ நாரியுகியோட பார்வை அவ கையில இருக்கிற பேண்டேஜ் மேல போகுது. அவ கையில நிறைய பேண்டேஜ் ஒட்டியிருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சிடுச்சு இவன் இந்த சமையல் பண்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு. அதனால அவன் அவளுக்கு டேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறான். புருகாஷி அவனை தடுக்க பார்க்கறா. ஆனா நாரியுகி அதையெல்லாம் கேட்காம ரொம்ப அமைதியா சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு, சாப்பாடு கொஞ்சம் ஹார்டா இருக்கு, உப்பும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே புருகாஷிக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியாவ ஒரு விஷயத்த ஷேர் பண்றா. ஆஸ்ட்ரானமி படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா ஆகணுங்கிறது தான் கனவா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே உன்னோட ஒய்ஃபா கிடையாதுன்னு சொல்றா. அதுக்கு நாரியுகி சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும்னு சொல்றான். புருகாஷி வீட்டை கிளீன் பண்ண போகும்போது தெரியாம அங்க இருக்கிற ஸ்கிரீன் துணியை கிழிச்சிடுறா. அப்புறம் லஞ்சுக்கு அவங்க 2 பேரும் நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் புருகாஷி துணி துவைக்கிறதுக்காக வாஷிங் மிஷின்ல துணியை போட போகும்போது நாரியுகி அவ கையில இருந்து தன்னோட அண்டர்வேரை பிடுங்கி எடுத்துக்கிறான். அடுத்த சீன்ல நாரியுகி ஒரு ஹாட் பாத் டட்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். புருகாஷியோட பிஹேவியரை யூஸ்ச்சு இன்னைக்கு ஃபுல்லா இவ ஏதோ ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறாளே அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு புருகாஷி பாத்ரூம் உள்ள வந்துடுறா. அவளை பார்த்த உடனே இவன் ஷாக் ஆகி, நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்கறான். அதுக்கு அவ, இன்னைக்கு நாள் முழுக்க நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், அதனால இப்போ உன்னோட முதுக தேய்ச்சி விடுறது மூலமா நான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றா. அவ வெறும் ஷர்ட் மட்டும் போட்டிருக்கிறத பார்த்துட்டு நாரியுகி, நீ அட்லீஸ்ட் ஒரு ஸ்கர்ட்டாவது போட்டிருக்கலாம்னு சொல்றான். ஆனா அவ தான் ஷர்ட்டை தூக்கி காட்டி உள்ள ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட்டிருக்கிறத சொல்றா. அதை பார்த்த உடனே நாரியுகி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றான். புருகாஷி அவனோட முதுகுல சோப்பு போட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் ஷையா இருந்தாலும் அந்த மொமெண்ட் நல்லா இருக்கு. இந்த நேரத்துல புருகாஷிக்கு அவங்க அப்பாவோட சின்ன வயசுல ஸ்பெண்ட் பண்ண ஞாபகங்கள் வருது. அப்போ அவங்க அப்பாவுக்கு இதே மாதிரி அவ சோப்பு போட்டு விடுவா. அப்போ நாரியுகி சொல்றான், நீ எனக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல, நீயும் உங்க அப்பாவும் இப்ப பிரிஞ்சிருக்கீங்க, அவரோட கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக நீ உன்னைய இப்படி கஷ்டப்படுத்திக்கிறியா, நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், அதனால நீங்க 2 பேரும் பேசி ஆகணும்னு சொல்றான். அதுக்கு அவ, பேசி எதுவும் ஆக போறதில்ல, நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் பிரிஞ்சுட்டோம், இனிமே பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லன்னு ரொம்ப சோகமா சொல்லிட்டு அவனை பின்னாடி இருந்து அப்படியே கட்டிப்பிடிச்சுக்கிறா. இதனால நாரியுகியோட ஹார்ட் பீட் பயங்கரமா அதிகமாகுது. திரும்பி பார்த்தா அவ அப்படியே தூங்கிட்டா. ஏன்னா இன்னைக்கு டே முழுக்க அவ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால டயர்ட் ஆகிட்டா. அப்புறம் திடீர்னு புருகாஷி அலறிட்டு முழிக்கிறா. ஏன்னா அவளுக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு. அப்போ நாரியுகியோட தம்பி தங்கச்சிங்க கதவை திறக்கறாங்க.
நாரியுகி அவகிட்ட நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் ஏன்னா நீ ரொம்ப வேலை செஞ்சிருக்கன்னு சொல்றான். அதுக்கு அவ இல்ல இப்ப நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் எனக்கு படிக்கணும்னு சொல்றா. உடனே நாரியுகி அவளை ஒரு டேட்டுக்கு கூப்பிடுறான். அவ வெக்கப்பட்டுக்கிட்டே சரின்னு சொல்றா. அடுத்த சீன்ல அவங்க 2 பேரும் ஒரு காட்டு பகுதிக்கு போறாங்க. அவ கேக்குறா நம்ம எங்க போறோம், இருட்டும் வேற அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்றா. ஆனா மனசுக்குள்ள அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஏன்னா இப்போ அவ நாரியுகி கூட இருக்கா. நாரியுகி அவளை ஒரு ஓப்பனான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்கிருந்து பார்த்தா வானம் ரொம்ப கிளியரா தெரியுது. வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் ஜொலிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவ அப்படியே மெய்மறந்து நிக்கிறா. நாரியுகி சொல்றான், ஒரு நாள் நான் இப்படி சுத்திட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன், உனக்கு இதை ஒரு வாட்டி காட்டணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு டீ குடிக்க கொடுக்கறான். அப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டார்ஸோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் ஸ்டார்ஸ் பேரை கேட்டு அவ ரொம்ப ஆச்சரியப்படுறா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு, ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நீ தான் எனக்கு இதெல்லாம் பத்தி சொன்ன, எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதான் கத்துக்கிட்டேன்னு சொல்றான். புருகாஷி மனசுக்குள்ள அப்போ இவன் இதையெல்லாம் படிச்சிருக்கானா நீ நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ அவன் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கறான். நீ இதெல்லாம் பத்தி உங்க அப்பா கிட்ட பேசியிருக்கியா, உனக்கு ஸ்டார்ஸ் எவ்வளவு பிடிக்கும்னு அவர்கிட்ட சொல்லிருக்கியான்னு கேட்கறான். அதுக்கு அவ இல்ல, அவர் என்னோட பேச்சை எப்பவுமே கேட்டதில்லன்னு சொல்றா. நாரியுகி சொல்றான், நீ இதெல்லாம் பத்தி பேசும்போது தான் எனக்கும் இதுல ஆர்வம் வந்தது, நீ ஸ்டார்ஸ் பத்தி பேசும்போது ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றான். புருகாஷி பதட்டத்துல சூடான டீயை குடிச்சிட்டு கத்துறா. அப்போ அவ கால் ஸ்லிப்பாய் கீழே விழப்போகும்போது நாரியுகி அவ கையை பிடிச்சி தாங்குறான். உன்னால முடியும், நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லி அவளை மோட்டிவேட் பண்றான். அப்போ ஃபுருகாஷி அவளோட சின்ன வயசு ஞாபகம் வருது. அவங்க அம்மாவும் இதே மாதிரி அவ கையை பிடிச்சி நீ புதுசா ஒரு ஸ்டார் கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன பேர் வைப்பன்னு கேட்டிருப்பாங்க. அவ அப்படியே அமைதியா இருக்கிறத பார்த்து நாரியோகி குழப்பம் அடைகிறான். அடுத்த சீன்ல மிஸ்டர் ரிஜி அப்பா வீட்டுக்கு வராரு. லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹாலுக்கு வராரு. அங்க ஃபுருகாஷி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, உன்னோட வீட்டை விட்டு ஓடுற நாடகம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா, இதிலிருந்தே தெரியுது நீ ஒரு முடிவு எடுக்கிறதுல எவ்வளவு வீக்கா இருக்கேன்னு அப்படின்னு திட்டுறாரு. ஆனா ஃபுருகாஷி தைரியமா அவர்கிட்ட போய், பா எனக்கு நிஜமாவே அஸ்ட்ரானமி படிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றா. ஆனா அவர் அதையெல்லாம் கேட்கவே தயாரா இல்ல. அவர் அங்கிருந்து கிளம்ப போகும்போது அவளுக்கு நாரியுகி சொன்ன வார்த்தைங்க எல்லாம் ஞாபகம் வருது. உடனே அவ சத்தமா கத்தி சொல்றா, இது ஒன்றும் தேவையில்லாத விஷயம் கிடையாதுப்பா. அம்மாவுக்கு உடம்பு முடியாம போறதுக்கு முன்னாடி நாங்க ஒன்னா சேர்ந்து தான் இந்த ஸ்டார்ஸை பார்த்தோம். அப்போதான் எனக்கு இது மேல காதல் வந்ததுன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம சில ஸ்டார்ஸ் இப்போ அழிஞ்சிருக்கலாம், சில புது ஸ்டார்ஸ் இப்போ உருவாகி இருக்கலாம். இதை பத்தி யோசிக்கும் போதே என்னோட ஹார்ட் பீட் அதிகமாகுது. எனக்கு இதை பத்தி தெரிஞ்சிக்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே மிஸ்டர் ரிஜிக்கு பயங்கர ஷாக். அவருக்கு அவரோட ஒய்ஃப் மேக்ஸ் பத்தி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க அம்மா முன்னாடி போர்டில் கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்தில் இது கஷ்டமா இருந்தாலும் இதுக்குள்ள நீ மூழ்கிட்டேனா அதுல இருக்கிற மேஜிக்கை நீ பாப்பன்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ரிஜி அப்போ கேட்பாரு, மேக்ஸ்ல கூட எமோஷன்ஸ் இருக்கானே. அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, ஆமா நீ ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரசன்ட்ல மிஸ்டர் ரிஜி ரொம்ப சீரியஸா, நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனாலும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா அவகிட்ட இருக்கிற மேக்ஸ் டேலண்ட்டை வேஸ்ட் பண்றது இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஷிஜு கூட இதை தான் சொல்லியிருப்பான்னு சொல்றாரு. அதுக்கு ஃபுர்காஷி, அப்போ வாங்க நம்ம அம்மா கிட்டேயே கேட்டுடலான்னு சொல்றா. உடனே அவர் ஷாக் ஆகி பார்க்கும்போது அங்க அம்மா யூஸ் பண்ண லேப்டாப் இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வருது. இதை தொடாதன்னு சொன்னல, இதுல அவளோட டேட்டா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா ஃபுர்காஷி சொல்றா, இதுல வேற எந்த டேட்டாவும் இல்லப்பா, நீங்க பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருந்த அந்த ஃபைலை நான் ஓபன் பண்ணிட்டேன், அதுல ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்குன்னு சொல்றா. அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்தா கவலைப்படாதீங்க, நான் 3 விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. முதல் விஷயம், இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற மேக்ஸ் ப்ராப்ளமுக்கு என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல, இது என்னால முடியாத காரியம்னு சொல்றாங்க. அவர் ஷாக் ஆகி, ஆனா நீ ஒரு ஜீனியஸ் ஆச்சேன்னு சொல்றாரு. 2வது விஷயம், எல்லாரும் என்ன ஜீனியஸ்னு சொன்னதுனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஆனா உண்மையை சொல்லப்போனா நான் ஹை ஸ்கூல்ல மேக்ஸ்ல 0 அப்படின்னு சொல்லி அவங்களோட பழைய மேக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே மிஸ்டர் ரிஜிக்கு தலை சுத்தாத குறைதான். கடைசியா அவங்க அம்மா சொல்றாங்க, ஃபுர்காஷி உனக்கு எது பிடிக்குமோ, உன்னால எது முடியுமோ அதை மட்டும் செய், எதையும் கட்டாயப்படுத்தாதன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஃபுர்காஷி அவளோட பால்கனிக்கு வரா. அங்க பார்த்தா போலீஸ் நாரியுகியை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அவன் ஃபுர்காஷி வீட்டுக்கு வெளியே திருட்டுத்தனமா உத்து பார்த்துட்டு இருந்ததுனால அவனை திருடன்னு நினைச்சிட்டாங்க. அவன் நான் இங்க இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டு தான்னு போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அப்புறம் நாரியுகியும் ஃபுர்காஷியும் ஒரு பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபுர்காஷி சொல்றா, நான் தான் எல்லாரும் முடிஞ்சதும் உனக்கு கால் பண்றேன்னு சொன்னல, அது வரைக்கும் வீட்லயே இருந்த வேண்டியதானன்னு கேட்கறா. அதுக்கு நாரியோகி, எனக்கு உன்மேல கவலையா இருந்தது, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சான்னு கேட்கறான். அதுக்கு அவ இன்னும் முழுசா தெரியலன்னு சொல்றா. இங்க வீட்ல மிஸ்டர் ரிஜி அந்த வீடியோவை ஃபுல்லா பாக்குறாரு.
அதுல சின்ன வயசு ஃபுர்காஷி அவங்க அம்மா கிட்ட நீங்க தான் இன்னைக்கு ஒன்னா ஸ்டார்ஸ் பார்க்கலான்னு சொன்னீங்கன்னு கூப்பிடுறா. அப்போ அவங்க அம்மா கேக்குறாங்க, நீ ஒரு புது ஸ்டார் கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன பேர் வைப்பேன்னு கேக்குது. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு ரிஜி அப்படின்னு சொல்லுது. இதை பார்த்த உடனே அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு. இன்னொரு பக்கம் நாரியுகி சொல்றான், உங்க அப்பாவுக்கு அந்த ஃபோல்டரோட பாஸ்வேர்ட் அவரோட பேரு தான்னு கடைசி வரைக்கும் தெரியலையான்னு கேட்குறான். அதுக்கு ஃபுர்காஷி, நாங்க முன்னாடியே பேசியிருந்தா இது தெரிஞ்சிருக்கும், ஆனா இதை தெரிஞ்சிக்க 10 வருஷம் ஆகிடுச்சுன்னு சொல்றா. அப்புறம் அவளுக்கு அவங்க அம்மா சொன்ன அந்த 3வது விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நாள் நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிடுவேன், ஆனா அன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தன் கண்டிப்பா கிடைப்பான்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. ஃபுர்காஷி சொல்றா, இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சிட்டாரு, தேங்க்ஸ் நாரியோகின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தோல்ல சாஞ்சி தூங்கிடுறா. நாரியோகி அவளை பார்த்து, இன்னைக்கு இவ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டான்னு சொல்றான். அவ வெக்கப்பட்டுக்கிட்டே, இல்ல நான் முழிச்சிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கூடவே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறா. அடுத்த நாள் மிஸ்டர் ரிஜி ஃபுர்காஷி கூட ஸ்கூலுக்கு மீட்டிங் வராரு. நாரியுகி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக்ல ஃபுர்காஷி நாரியுகி வீட்டில் தங்கி இருந்தப்போ அவளோட செலவுக்காக அவங்க அப்பா காசு கொடுக்க வராரு. ஆனா நாரியுகியோட அம்மா அதை வாங்க மறுத்துடுறாங்க. அப்போ மிஸ்டர் ரிஜி சொல்லுவாரு, எனக்கு வேற எதையும் கேட்குற உரிமை இல்லைன்னு. மிஸ் யுயிகா சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தது ஃபுர்காஷிக்காக தான், ஆனா அதை ஒரு சாக்கா சொல்லி தப்பிச்சிட்டீங்க, நீங்க அவளை சப்போர்ட் பண்ணலாமேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் தெரியாம அவ மேல கை வச்சிட்டேன், அதுல இருந்து எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதனால தான் அவளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம மேக்ஸ்குள்ளேயே மூழ்கிட்டேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஃபுர்காஷி, அப்போ அன்னைக்கு ஃபோன்ல பேசுனது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர், ஆமா அது உங்க அம்மாதான்னு சொல்றாரு. திடீர்னு அங்க அப்பாவை பார்த்த உடனே அவ ஷாக் ஆகிடுறா. அப்பா நாரியுகி கிட்ட கேட்குறாரு, உனக்கும் என் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க 2 பேரும் கொஞ்ச நாள் ஒரே வீட்ல ஒன்னா தங்கியிருந்தீங்கல்ல, அதான் கேட்குறேன்னு சொன்ன உடனே 2 பேரும் பயங்கரமா வேர்த்து கொட்டி டென்ஷன் ஆகிடுறாங்க. ஃபுர்காஷி கத்தி சொல்றா, எங்களுக்குள்ள அப்படி எதுவும் கிடையாதுன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வி நெவர் லேர்ன் சீசன் 2 எபிசோட் 11ஓட எக்ஸ்பிளனேஷனை தான் பார்க்க போறோம். சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு கஃபே சீனை காட்டுறாங்க. அங்கே நம்ம நாரியுகி, டாகிமோட்டோ, புருகாஷி அப்புறம் உகாட்டா 4 பேரும் ஒன்னா உட்காந்து கம்பைன்டு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ புருகாஷி டாகிமோட்டோ கிட்டையும் உகாட்டா கிட்டையும், நீங்க 2 பேரும் எந்த சப்ஜெக்ட் எடுக்க போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்க 2 பேரும் ஆமா டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. உடனே நாரியுகி டாகிமோட்டோ கிட்ட, நீ என்ன பண்ண போற, நீ தான் ஸ்போர்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் மூலமா தாவா யூனிவர்சிட்டிக்கு போக போறல்ல அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டதும் டாகிமோட்டோ ரொம்பவே பதற்றமாகி பயந்துடுறா. ஏன்னா அவ ஆஸ்திரேலியால இருக்கிற ஓஸ்வே யூனிவர்சிட்டிக்கு போக போற விஷயத்த இப்போதைக்கு அவன்கிட்ட சொல்ல வேணான்னு நினைச்சிட்டு இருந்தா. அதனால டாகிமோட்டோ டக்குன்னு டாபிக்க மாத்திட்டு, சரி அதை விடு, நீ என்ன சப்ஜெக்ட் எடுக்க போற அப்படின்னு கேக்குறா. அவ கேட்ட கேள்வியால நாரியுகி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நாரியுகி மட்டும் தனியா உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அவங்க டீச்சர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அதாவது அவனுக்கு இருக்கிற ரெக்கமெண்டேஷன் மூலமா அவன் எந்த யூனிவர்சிட்டியில வேணும்னாலும் அட்மிஷன் போட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகளும் அவன் மைண்ட்ல ஓடுது. நாங்க எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ அப்போ மிஸ் கிரிசு கொடுத்த அட்வைஸும் அவனுக்கு ஞாபகம் வருது. இதையெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அவன் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறான். அதுக்கப்புறம் தான் அப்பா போட்டோவை அப்படியே ஒத்து பார்த்துட்டே இருக்கான். அடுத்த சீன்ல ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூல் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லா ப்ரிப்பரேஷன் வேலைகளும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டெக்கரேஷன் பண்றது, ஸ்டேஜ் ரெடி பண்றதுன்னு ரொம்ப பிஸியா இருக்காங்க. அங்கே நம்ம நாரியுகி உட்காந்து ட்ரெஸ் தையல் போட்டுட்டு இருக்கான். அப்போ அவனோட கிளாஸ்மேட் ஒருத்தன் சயின்டிஸ்ட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இவங்கள மிரட்டிட்டு இருக்கான். எல்லாரும் அவங்க வேலைய கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க. நாரியுகி அப்படியே காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது தாகிமோட்டோ அவனை கூப்பிட்டு நூடுல்ஸ் சாப்பிட வரியான்னு பேக்கிறா. அவ கூடவே புருஹாஷியும் உகாடாவும் இருக்காங்க. அப்போதான் தெரியுது உகாடாவோட கிளாஸ்ல ஒரு டான் ஷாப் போட்டிருக்காங்கன்னு. உகாடா நாரியுகிக்கு சாப்பிட டான் கொடுக்குறா. உடனே நாரியுகி டாகிமோட்டோ கிட்டையும் புருஹாஷி கிட்டையும், நீங்க போய் உங்க கிளாஸ்ல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அவங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி தடுமாறுறாங்க. ஏன்னா அவங்க அங்கே சும்மா தான் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாரியுகி, என்ன இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப எனர்ஜியோட வேலையில இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு புருஹாஷி, ஆமா இதுல 3வது வருஷம் படிக்கிறவங்க தான் ரொம்ப எனர்ஜியா இருக்காங்க, ஏன்னா இது நம்மளோட கடைசி வருஷ ஃபெஸ்டிவல் இல்லையா, அதுவும் உன்னோட கிளாஸ் ஒரு பே வீடு மாதிரி ரெடி பண்றாங்கல்ல அப்படின்னு கேக்குறா. டாகிமோட்டோ ரொம்ப எக்ஸைட் ஆகி, அப்போ நீ அதுல ஒரு மான்ஸ்டர் வேஷம் போட போறியா, அப்போ கண்டிப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றா.
ஆனா பேன்னு சொன்னதுமே உகாடா பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிடுறா. நாரியூக்கி அதுக்கு, இல்லப்பா, நான் சும்மா காஸ்டியூம் அப்புறம் மத்த சின்ன சின்ன வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நான் பெருசா எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்படியே டாகிமோட்டோ கிளாஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்க அவளும் நர்வஸ் ஆகி, அது ஒரு சீக்ரெட், எங்க ஸ்விம்மிங் டீம் என்ன பெருசா பண்ணிட போறோம், நீ பார்க்க வராத அப்படின்னு சொல்றா. ஆனா நாரியூக்கி சிரிச்சுட்டே கண்டிப்பா வருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் புருஹாஷி கிட்ட நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க அவளும் பதற்றமாகறா. அப்போ அவளோட கிளாஸ்மேட்ஸ் அங்கே வந்து புருஹாஷி என்ன பண்றான்னு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள ஒரு மீட்டிங்காக கூட்டிட்டு போறாங்க. அங்கே காஷிமா ஒரு விஷயத்த சொல்றா. உங்களுக்கு இச்சினோஜே அகாடமியோட ஃபெஸ்டிவல் ஜிங்ஸ் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த 4 பேரும் அப்படியே மிரண்டு போய் கேட்கறாங்க. இன்னொரு பொண்ணு என்ன சொல்றான்னா, ஃபெஸ்டிவல் முடியும் போது வெடிக்கிற அந்த முதல் ஃபயர் ஒர்க்ஸ் அப்போ நீங்க யார தொட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க கூட தான் உங்க லைஃப் டைம் கனெக்ஷன் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் டாகிமோட்டோவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உகாடா இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறா. ஆனா நாரியூக்கி மட்டும் சத்தமா கத்தி, இதெல்லாம் சும்மா வதந்தி, வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா டாகிமோட்டோ மனசுக்குள்ள அந்த ஃபயர் ஒர்க்ஸ் டைம்ல நாரியூக்கி கூட இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறா. செகிஜோவும் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வருது. செகிஜோ உகாடாவை நாரியூக்கி கூட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கறா. ஏன்னா அவளுக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான உகாடா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. இன்னொரு பக்கம் 2 டீச்சர்ஸ் மிஸ் கிருசு கிட்ட வந்து, இந்த வருஷம் டீச்சர்ஸ் பிரசன்டேஷனோட இன்சார்ஜ் நீங்க தான், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அவளும் இல்லையே அப்படின்னு சொல்றா. அவங்க தொடர்ந்து, நாங்க காஸ்டியூம் ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்ல, காஸ்டியூம்னு சொன்னதும் கிருசு அப்படியே ஷாக் ஆகிடுறா. அந்த 2 டீச்சர்ஸும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நாம ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணலனா பிரின்சிபல் நம்மள திட்டுவாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல 3A கிளாஸ்ல மெஜாரிட்டியா ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதாவது புருஹாஷி தான் ஸ்லீப்பிங் பியூட்டி டிராமால மெயின் ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா புருஹாஷி என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறா. அதுக்கு காஷிமா, நீ இப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தா இந்த முக்கியமான முடிவை எடுக்க லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் புருஹாஷிக்கு கோவம் வந்துடுது. இவ்வளவு கம்மியான டைம் இருக்கும்போது பிராக்டிஸ் கூட இல்லாம நான் எப்படி இந்த ரோல் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்க, நீ கவலைப்படாத, எங்களுக்கு எல்லா டயலாகும் மனப்பாடமா தெரியும், நீ லைன்ஸ் எதையும் படிக்க வேண்டாம், ஸ்டேஜ்ல பின்னாடி இருந்து நாங்க உனக்கு சொல்லிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. புருஹாஷி, இது ஒரு டிராமாவா இருந்தாலும் நான் கிஸ் பண்ற சீன்லயும் நடிக்கணுமே அப்படின்னு தயக்கமா கேக்குறா. அதுக்கு காஷிமா, ஆமா எங்களுக்கு தெரியும், நாங்க உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் 2 பொண்ணுங்க புருஹாஷிய ட்ரெஸ் ட்ரை பண்ண கூட்டிட்டு போறாங்க. அவ வேண்டாம்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. புருஹாஷி போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. உண்மையாவே புருஹாஷிக்கும் நாரியூக்கிக்கும் இடையில ஒரு ரியல் கிஸ் நடக்கணும்னு தான் அவங்களோட பிளான். அதனால தான் பிரின்ஸ் ரோலுக்கு நாரியூகியை செலக்ட் பண்ணிருக்காங்க. காஷிமா, நாம சும்மா அந்த ஜிங்ஸை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. சாயங்காலம் ஆகிடுது. மிஸ் கிறிசு நாரியூகினிட்ட வந்து, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, நீயும் கிளம்புன்னு சொல்றாங்க. நாரியூகி அப்படியே சுத்தி பார்க்கறான். அவன் வேலையிலேயே மூழ்கி இருந்ததுனால டைம் போனதே அவனுக்கு தெரியல. நாரியூகி மிஸ் கிறிசு கிட்ட, ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் நாம மறுபடியும் மாக் இன்டர்வியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்கறான். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. ஏன்னா நாரியூகி இன்னும் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்னு டிசைட் பண்ணல. அதனால இந்த இன்டர்வியூ அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த சீன்ல நாரியூகியோட சின்ன தங்கச்சி டிவில அவளுக்கு பிடிச்ச ஷோவை பார்த்துட்டு இருக்கா. நாரியூகி அவகிட்ட டிவியை விட்டு தள்ளி இருன்னு சொல்றான். ஸ்கூலுக்கு போனதும் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப குஷியா இருக்கிறத பார்த்த நாரியூகி, எல்லாரும் செம்ம ஜோஷா இருக்காங்களே அப்படின்னு சொல்றான். அங்கே அவனுக்கு உகாடா கிடைக்கிறா. 2 பேரும் சேர்ந்து உள்ள போறாங்க. உகாடா அவளோட கிளாஸ் வாசல்ல இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு உள்ள போய் பார்க்கறா. அங்கே பார்த்தா ஏகப்பட்ட உடான் குவிஞ்சு கிடக்குது. நாரியூகி அதிர்ச்சியாகி, இது 100-200 விட ரொம்ப அதிகமா இருக்குமே அப்படின்னு கத்துறான். அப்போ உகாடாவோட அப்பா அங்கே சிரிச்சுட்டே வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்ன மாதிரியே 1000 உடான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நீ உன்னோட அப்பா செஞ்ச உடான எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஃபார்மை காட்டுறாரு. அந்த ஆர்டர் ஸ்லிப்ல 100 உடான் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. நாரியூகிக்கும் உகாடாவுக்கும் வாயடைச்சு போயிடுது. உகாடா, எங்க அப்பாக்கு இந்த நம்பர் விஷயத்துல அவ்வளவா நாலேஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல 1000 உடான் விக்கிறது ரொம்ப கஷ்டம்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. ஆனா நாரியூகி ரொம்ப தெம்பா, டைம் வேஸ்ட் பண்ணாம விற்க ஆரம்பிப்போம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு இப்போ வேற வேலையும் இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே உகாடாவும் எனர்ஜி ஆகிடுறா. அவங்க அங்கே உடான் கடைய ஆரம்பிக்கிறாங்க.
நாரியுகி ஒரு போர்டை பிடிச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வந்து எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறான். ஆனா சுத்தி நிறைய கடைகள் இருந்ததுனால யாரோட கவனமும் இவங்க பக்கம் வரல. அப்போ டாக்கிமோட்டோவோட ஸ்விம் டீம் பொண்ணுங்க அங்கே வந்து நாரியுகி கிட்ட, நீ பி கிளாஸ்ல தானே இருக்க, அப்புறம் ஏன் எஃப் கிளாஸ் சூடான வித்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கூடவே டாக்கிமோட்டோவும் இருக்கா. அவங்க போட்டிருந்த Dress நாரியுகிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மேஜிக்கல் கேர்ள் ஃபுல் பியூர் காஸ்டியூம் அப்படின்னு சொல்றாங்க. நாரியுகி, ஆமா, என் தங்கச்சி கூட இன்னைக்கு இந்த ஷோவை தான் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்றான். அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. டாக்கிமோட்டோவோட காஸ்டியூம் இன்னும் வரலையா, அது வேற எங்கேயோ டெலிவரி ஆகிடுச்சான். இதனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸே ஸ்பாயில் ஆகிடும்னு எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. உடனே நாரியுகி இன்னொரு போர்டை எடுத்துக்கிட்டு ஸ்கூல்ல எங்கேயாவது அந்த டாக்கிமோட்டோவோட Dress இருக்கான்னு தேடிட்டே இருக்கான். இப்படி அவன் உகாடாவுக்கும் டாக்கிமோட்டோவுக்கும் ஒரே நேரத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு சின்ன பையன் ஸ்கூல் மாடியில யாரையோ பார்க்கறான். நாரியுகியும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு மாடிக்கு போறான். அங்கே கதவை திறந்தா மிஸ் கிறிசு அந்த மேஜிக்கல் கேர்ள் காஸ்டியூமை போட்டுக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் கண்ணும் பாட்டுக்கிறாங்க. நாரியுகி டக்குன்னு கதவை மூடிடுறான். கிறிசு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே கதவை திறந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு இந்த காஸ்டியூம் கிடைச்சது, இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் சும்மா போட்டுட்டு போஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நாரியுகி, ஏன் இதை போட்டீங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கறான். அவங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சீன் இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்கிறத காட்டுது. அந்த 2 டீச்சர்ஸ் மிஸ் கிறிசு கிட்ட, உங்க காஸ்டியூம் இந்த ரூம்ல இருக்கு, இதை ட்ரை பண்ணி பாருங்க, இதை போட்டுட்டு நீங்க லெக்சர் கொடுத்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிறிசு தற்செயலா கவனிக்காம அந்த ஸ்விம் டீமோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறாங்க. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு லெக்சர் கொடுக்கறத நினைச்சாலே அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்போ வெளியே இருந்த அந்த டீச்சர்ஸ் கூப்பிடவே கிறிசு ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்போ பிரசன்ட்ல இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நாரியுகி, அப்போ இந்த Dress தப்பா உங்க ரூமுக்கு வந்துருச்சு, ஆனா நீங்க போட வேண்டிய Dress எங்க போச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த Dress-ஐ காட்ட சொல்றான். அவங்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவங்க எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறான். கிறிசு Dress-ஐ மாத்திக்கிட்டு இருக்காங்க. நாரியுகி வெளியே நின்னுக்கிட்டு போனை பார்த்துட்டு, ஸ்விம் டீமோட ஷோ சாயங்காலம் தான் இருக்கு, இப்போ இந்த Dress-ஐ கொண்டு போய் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். கிறிசு மெதுவா அவங்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. நாரியுகி ஜிப்பை கலட்ட ஹெல்ப் பண்றான். ஆனா ஜிப்பை கீழே இறக்கும்போது Dress கிழியிற சத்தம் கேக்குது. அவன் பயந்துகிட்டே, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா Dress கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றான். கிறிசு ரொம்ப சோகமா, தெரியாம நான் அந்த ஸ்விம் டீமுக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன், ஹை ஸ்கூல் ஃபெஸ்டிவல் ஞாபகங்கள்லாம் லைஃப் டைம் இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. நாரியுகி, உங்களோட ஹை ஸ்கூல் நினைவுகள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் பண்றது தான் ரொம்ப முக்கியமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அந்த காஸ்டியூமை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு கவலைப்படுறாங்க. நாரியுகி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஃபுருஹாஷி அந்த டிராமாவோட இன்சார்ஜ் காஷிமாம தேடிட்டு இருக்கா. உகாடா என்னாச்சுன்னு கேட்க ஃபுருஹாஷி அந்த ஸ்கிரிப்டை காட்டி, இன்னைக்கு மதியம் வரைக்கும் இதுல அந்த கிஸ் சீன் இல்ல, ஆனா இப்போ திடீர்னு ஆட் பண்ணிருக்காங்க, அதுவும் இல்லாம இதுல பிரின்ஸ் யாருன்னு கூட எழுதல, நான் அவங்க கூட அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு வருத்தப்படுறா. அப்போ உகாடாவோட ஃபோன் ரிங் ஆகுது. சாயங்காலமாகிடுச்சு. இப்போ ஸ்விம் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் டைமும் வந்துருச்சு. நாரியுகி அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கான். அங்கே உகாடாவும் வந்துடுறா. நாரியுகி நிறைய உடான் ஆர்டர் பண்ணியப்பான், அதை அவ கொண்டு வந்திருக்கா. ஸ்விம் டீம் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. அவங்க கூட மிஸ் கிறிசுவை பார்த்ததும் உகாடா பயங்கரமா ஷாக் ஆகிடுறா. மிஸ் கிறிசு ரொம்ப நர்வஸா இருக்காங்க. இதோட இந்த சீன் முடியுது. இந்த எபிசோட் ஆரம்பத்துல மிஸ் கிறிசு ஸ்விம் டீம் கூட சேர்ந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க கிறிசு எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் காட்டாம ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒகாட்டா கேட்கறதுனால நாரியுகி ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி சொல்றான். அவன் மிஸ் கிறிசுவை அந்த ஸ்விம் டீம் கிட்ட கூட்டிட்டு போனப்போ நடந்ததை சொல்றான். நாரியுகி அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றான், மிஸ் கிறிசுவும் உங்க கூட சேர்ந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களால அந்த காஸ்டியூமை கழட்ட முடியல அப்படின்னு சொல்றான். அதே சமயம் கிறிசு அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு டாக்கிமோட்டோ ரொம்ப எக்ஸைட் ஆகி சொல்றா, இது பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே அப்படின்னு. மத்த பொண்ணுங்களும் இதை கேட்டு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட டீச்சர் அவங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணா இந்த ஃபெஸ்டிவல் ஃபுல்லா அவங்கள பத்தி தான் பேச்சா இருக்கும்னு நினைக்கிறாங்க. மிஸ் கிறிசு அவங்க கிட்ட டான்ஸ் வீடியோவை கேக்குறாங்க. ஏன்னா அதை பத்தி தான் அவங்க ஸ்டேஜ்ல ஆடணும். அந்த டான்ஸ் ரிஹர்சல் வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, எனக்கு எல்லா ஸ்டெப்ஸும் மனப்பாடமாகிடுச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ பிரசன்ட் சீன்ல நாரியுகி ஒரு சின்ன சிரிப்போட சொல்றான், அவங்களுக்கு நிஜமாவே எல்லா ஸ்டெப்ஸும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு. அங்க இருக்கிற தாக்கிமோட்டோவும் அவளோட டீமும் கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து
ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. இப்போ ஸ்விம் டீமோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான டைம் வந்துருச்சு. இப்போ பழைய சீன் ஒன்னு காட்டுறாங்க. அங்க ஸ்விம் டீம்ல இருக்கிற ஒரு மெம்பர் சொல்றா, நம்ம கிட்ட ஒரு காஸ்டியூம் கம்மியா இருக்கு அப்படின்னு. அதுக்கு தாக்கிமோட்டோ பதில் சொல்றா, எனக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு. ஆனா நாரியூகி கிட்ட இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு. பிரசன்ட் சீன்ல ஸ்விம் டீமோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே அவங்களோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல தாக்கிமோட்டோ ஒரு பிளாக் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அவங்க கூட ஜாயின் பண்றா. மிஸ் கிருசுவும் இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க கூடவே இருக்காங்க. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க எல்லாருமே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா அட்ராக்டிவா இருக்காங்க. அவங்களோட டான்ஸை அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க இருக்கிற ஒரு பையன் தாக்கிமோட்டோவோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சொல்றான், இது அப்படியே ஃபுல் பியூர் கேரக்டரோட காஸ்டியூம் மாதிரியே இருக்கே, இது இவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் அனிமே கிளப் பிரசிடென்ட்க்கு தாக்கிமோட்டோவோட இந்த பிளாக் மேஜிக் காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அவன் சொல்றான், இது ஃபுல் பியூரோட ஒரு ரைவல் கேரக்டர், இது இன்னைக்கு காலையில தான் பிராட்காஸ்ட் ஆச்சு, இவங்க எப்படி இதை பண்ணாங்கன்னு ஆச்சரியப்படுறான். இந்த குரூப்போட ஃபுல் பியூர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குன்னு சொல்றான். அதே சமயம் நாரியூகி அந்த தாக்கிமோட்டோ காஸ்டியூமோட பேக் ஸ்டோரியை சொல்றான். அதாவது என்னோட தங்கச்சி வார வாரம் இந்த ஃபுல் பியூர் அனிமேவை பாப்பா அப்படின்னு. இந்த கேரக்டர் இன்னைக்கு காலையில தான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னு சொல்றான். அப்போ ஒகாட்டா கேக்குறா, சரி உனக்கு இந்த காஸ்டியூம் எப்படி கிடைச்சதுன்னு. அவன் பதில் சொல்றான், என்னோட கிளாஸ்ல இருக்கிற அந்த ஹாண்டட் ஹவுஸ்ல நிறைய பிளாக் ஃபேப்ரிக் துணிகள் இருந்துச்சு, அதான் அதை வச்சே தச்சிடலான்னு யோசிச்சு தச்சேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஒகாட்டா அப்படியே ஷாக் ஆகிடுறான். நாரியூகி மிஸ் கிருசுவை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறான். இப்படி எல்லா ஸ்டெப்ஸையும் ஒரே தடவை ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம அவங்களால இப்ப கூட ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ஸ்கேட்டிங் பண்ண முடியும்னு நான் பெட் கட்டுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க லிப் சிங்கிங் மட்டும் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு பாட்டு பாடுறது கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்க கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு பாட்டு பாடுறது அந்த அளவுக்கு பிடிக்காதா அப்படின்னு. இப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருச்சு. ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட் ஆகி இருக்காங்க. அதுக்கப்புறம் தாகிமோட்டோ ஆடியன்ஸ் கிட்ட சொல்றா, நீங்க எல்லாரும் 3F கிளாஸோட உடோன் நூடுல்ஸை ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. அவங்க எல்லாரும் சேர்ந்து உடோனை ப்ரொமோட் பண்றத பார்த்து ஒகாடா ரொம்ப ஆச்சரியப்பட்டு நாரியூகி கிட்ட கேக்குறா, இதனால தான் நீ என்ன உடோன் எடுத்துட்டு வர சொன்னியா அப்படின்னு. அவன் ஆமான்னு தலையாட்டுறான். அடுத்த சீன் ஸ்விம் டீம் பக்கம் திரும்புது. அவங்க அவங்களோட சக்சஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க எல்லாரும் நாரியூகிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அவன் கரெக்டான நேரத்துல வந்து அவங்கள காப்பாத்திட்டான். நாரியூகி தாகிமோட்டோ கிட்ட கேக்குறான், நீ ஒரு ரியல் காஸ்டியூமை போடணும்னு ஆசைப்பட்டல, சாரி, நான் தச்ச இந்த ட்ரெஸ்ஸை போட வேண்டியதாயிடுச்சுன்னு. அதுக்கு அவ சொல்றா, இல்ல இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால தாகிமோட்டோ முகம் வெக்கத்துல செவந்து போகுது. நாரியூகி மிஸ் கிரிஷு கிட்ட சொல்றான், இது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் ஃபெஸ்டிவல் மெமரியா இருக்கும்னு நினைக்கிறேன்னு. ஆனா அவங்க ரொம்ப ரூடா பதில் சொல்றாங்க, என்னோட இந்த வயசுல எனக்கு இந்த மாதிரி நினைவுகள்லாம் தேவையில்லை, நீ இதை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்னு. ஆனா அவங்களோட மெமரிஸை என்னால காப்பாற்ற முடிஞ்சதுன்னா இது பண்ணதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரசன்டேஷன் ரெடி பண்றதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நாரியூகி கிரிஷுவோட ட்ரெஸ்ல இருக்கிற ஒரு நூலை பிடிச்ச உடனே அந்த முழு காஸ்டியூமும் ஒரு பேப்பர் கிழிஞ்ச மாதிரி அவங்க உடம்புல இருந்து அப்படியே கிழிஞ்சு வெளியே வந்துருது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு சீனை பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. நாரியூகி அவங்க கிட்ட உடனே மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரு நூலை பிடிச்சதுனால இப்படி ஆகும்னு அவனுக்கு தெரியாது. அவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணான். மிஸ் கிரிஷு ஒரு மாதிரி பயங்கரமான முகத்தை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, நாரியூகி இப்போ நடந்ததை அப்படியே மறந்துடுதுன்னு. இன்னொரு பக்கம் அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நாரியூகியால அந்த சீனை மறக்கவே முடியல. அவனுக்கு திரும்ப திரும்ப மிஸ் கிரிஷுவோட இன்னர்வேர் தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. அவன் தன்னோட கவனத்தை உடோன் நூடில்ஸ் பக்கம் திருப்புறான். ஏன்னா இன்னும் அவங்க கிட்ட 200 உடோன் பாக்கி இருக்கு. அப்போ பின்னாடி இருந்து காஷிமா வந்து கேக்குறா, உனக்கு அட்வர்டைசிங் பண்ண எங்களோட உதவி வேணுமா? நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம், ஆனா நீ எங்க பிளேல ஒரு சின்ன உதவி பண்ணணும்னு சொல்றா. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றான், ஆமா, பேக் ஸ்டேஜ்ல எந்த வேலையா இருந்தாலும் நான் பண்றேன்னு. அவ சொல்றா, இது ரொம்ப சிம்பிளான வேலை தான், யார் வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்றா. அதுக்கப்புறம் நாரியூகி ட்ரெஸ் மாத்துறதுக்காக சேஞ்சிங் ரூம்குள்ள போறான். காஷிமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா, நாரியூகி ட்ரெஸ் மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு வாங்க, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறா. இன்னொரு பக்கம் நாரியூகி சேஞ்சிங் ரூம்ல ஒரு அனிமல் காஸ்டியூமை போட்டுக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, நம்ம சரியான ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கோமா இல்லையான்னு. ஆனா அங்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு. 2 பொண்ணுங்க வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாரியூகி அங்கிருந்து வெளியே வரான். அங்க காஷிமா இல்ல. அதனால அவன் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவளை தேடி போக ஆரம்பிக்கிறான். அந்த 2 பொண்ணுங்களுக்கும் அந்த காஸ்டியூமுக்குள்ள நாரியூகி தான் இருக்கான்னு அடையாளம் தெரியல. அப்போ நாரியூகி பின்னாடியே 2 மேல் டீச்சர்ஸ் வராங்க. அவங்கள பார்த்ததும் நாரியூகி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணுங்க ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, ஏன் டீச்சர்ஸ் மேயோ போலான துரத்துறாங்க அப்படின்னு. நாரியூகி ஓடும்போது யோசிக்கிறான், ஏன் இந்த டீச்சர்ஸ் என்ன துரத்துறாங்கன்னு. ஆனா உண்மையிலே நாரியூகி போட்டிருக்க காஸ்டியூம் அந்த டீச்சர்ஸ் மிஸ் கிரிஷுக்காக கொண்டு வந்தது. மிஸ் கிரிஷு இந்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டு தான் ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்கணும். அதனால தான் அந்த டீச்சர்ஸ் அதை துரத்திட்டு வராங்க. நாரியூகியோட 3 கூட பிறந்தவங்களும் கூட இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்காங்க. அப்போ காஸ்டியூம் போட்டுக்கிட்டு இருக்கிற நாரியூகி அங்கேருந்து வேகமா ஓடுறான். அவனோட பெரிய அக்காவுக்கு அவனோட ஸ்மெல் வருது. அதனால அவ இங்கேயும் அங்கேயும் தேடி பார்க்கறா. இன்னொரு பக்கம் அந்த 2 பொண்ணுங்களும் காஷிமாக்கு தான் சொல்றாங்க, நாங்க வாசல்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், ஆனா நாரியூகி வெளியவே வரலன்னு. உண்மையிலே நாரியூகி அந்த பிரின்ஸ் காஸ்டியூமை போடாம மேயோ போலன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டான். அவங்க ரூம்குள்ளேயும் எட்டி பார்த்தாங்க, ஆனா அங்க யாருமே இல்ல.
இதை கேட்டதும் காஷிமா ரொம்ப கோவமாகி சொல்றா, யாரா இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடிங்க, ப்ளே ஆரம்பிக்க போகுதுன்னு. அவ சொல்றா, என்ன நடந்தாலும் சரி, பிரின்சஸ் ஃபுருகாஷியோட கிஸ் பிளான் கண்டிப்பா நடந்தே தீரணும்னு. சேஞ்சிங் ரூம்ல ஃபுருகாஷி பிரின்சஸ் ட்ரெஸ்ல முழுசா ரெடியாகி இருக்கா. ஆனா அவளுக்கு இன்னும் பிரின்ஸ் யாருன்னு தெரியல. அவ மனசுல ஒன்னு முடிவு பண்ணிக்கிறா. ஒருவேளை கிஸ் பண்றதுக்கு அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அங்கிருந்து ஓடிரலான்னு. இப்போ கோமினாமி தன்னோட டீம் கூட சேர்ந்து ஒரு மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. அவளோட பர்ஃபார்மன்ஸை எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்கறாங்க. கோமினாமிக்கு பர்ஃபார்மன்ஸ்ல ஹெல்ப் பண்ணதுக்காக மத்த பொண்ணுங்க அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்போ கோமினாமி ஃபுருஹாஷியை இந்த ட்ரெஸ்ல பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறா. ஃபுருஹாஷி சொல்றா, இது என்னோட பிளேக்கான ட்ரெஸ் அப்படின்னு. அப்புறம் கோமினாமி கிட்ட கேக்குறா, நீங்க ஏன் கிட்டார் வச்சிருக்கீங்கன்னு. கோமினாமி சொல்றா, என்னோட பழைய லைட் மியூசிக்ல பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் உதவி தேவைப்பட்டுச்சு, அதான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன்னு. ஃபுருஹாஷி அவ கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவளோட கிளாஸ்மேட்ஸ் அவளை அங்கிருந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. கோமினாமி இதை பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு நினைக்கிறா. அப்போ மயோபோலின் காஸ்டியூம் போட்டுட்டு நாரியுகி வந்து அவகிட்ட விழுகிறான். அந்த சத்தத்தை கேட்டதும் கோமினாமிக்கு தெரிஞ்சிடுது இது நாரியுகி தான்னு. அப்புறம் கேட்குறா, நீ எதுக்கு இந்த ட்ரெஸ்ல இருக்க அப்படின்னு. நாரியுகி சொல்றான், எனக்கு கிளாஸ் ஏ பிளேல ஹெம்ப் பண்ணணும், ஆனா 2 டீச்சர்ஸ் ஏன் பின்னாடி வர்றாங்கன்னு தெரியலன்னு. உடனே அவனை கூட்டிட்டு போறா. அடுத்த சீன்ல கோமினாமி ஒரு சீக்ரெட் வழியா அவனை ஜிம் பக்கம் கூட்டிட்டு போறா. நாரியுகி ஆச்சரியப்பட்டு கேட்கறான், ஸ்கூல்ல இப்படி ஒரு சீக்ரெட் வழி இருக்கான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சேன்னு. அவ சொல்றா, இந்த வழி நிறைய இடங்களுக்கு கனெக்ட் ஆகியிருக்குன்னு. அப்புறம் பழைய நினைவுகள் எல்லாம் வருது, நாம முன்னாடியே சந்திச்சிருந்தா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்றா. அவங்க 2 பேரும் ஒரு வழியோட கதவு கிட்ட போறாங்க. ஆனா கதவை தடுத்த உடனே அந்த 2 டீச்சர்ஸும் அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த காஸ்டியூமுக்காக ரொம்ப கவலையா இருக்காங்க. அப்போ கோமினாமி அப்படியே துள்ளி குதிச்சு அந்த டீச்சர்ஸ் கிட்ட போய் ஒரு கியூட்டான ஃபேஸை வச்சுக்கிட்டு சொல்றா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன்னு. இதை கேட்டதும் அந்த டீச்சர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அவங்க அப்படியே அவளோட வலையில சிக்கிடுறாங்க. நாரியுகி இதை பார்த்துட்டு சொல்றான், இவங்க வெறும் ஃபேமஸ் மெய்டு மட்டும் இல்ல போல அப்படின்னு. கோமினாமி ஒரு சாக்கு சொல்லி அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் நாரியுகி அவ சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிற வழியில போறான். ஸ்டேஜ்ல ஃபுருஹாஷியோட பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுருஹாஷி ரொம்ப பதட்டமாவும் டென்ஷனாவும் இருக்கா. என்ன பிரின்ஸ் யாருன்னே அவளுக்கு தெரியாது, யாரை கிஸ் பண்ண போறோன்னு தெரியலையேன்னு பயப்படுறா. அப்போ காஷிமா கிட்ட அந்த 2 பொண்ணுங்களும் வந்து சொல்றாங்க, இது வரைக்கும் எங்களுக்கு பிரின்ஸ் கிடைக்கல, ஸ்கூல் ஃபுல்லா தேடி பார்த்தோம், அவன் எங்கேயுமே இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் எல்லாரும் ஸ்டேஜ்ல பிரின்ஸை பார்க்க ஆவலா இருக்காங்க. அப்போ ஹெட்மாஸ்டர் ஸ்டேஜுக்கு வந்து சொல்றாரு, இந்த பிளேல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, உங்கள யார் வேணாலும் பிரின்ஸ் ஆகலான்னு. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா பசங்களும் எழுந்து நிக்கிறாங்க. இதை பார்த்து ஃபுருஹாஷி பயந்து போய் அப்படியே உட்காந்துடுறா. காஷிமா பிரின்சிபல் கிட்ட கேக்குறா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு. அவர் பதில் சொல்றாரு, பிரின்ஸ் இல்லன்னா இந்த நாடகமே வீணாகிடும், அதனால ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் பிரின்ஸா வர்றது தான் நல்லது. அதுவும் இல்லாம இங்க ஒன்னும் நிஜமான கிஸ்ஸா நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. பிரின்சிபல் பேசிட்டு இருக்கும்போதே எல்லா பசங்களும் அப்படியே பசியோட இருக்கிற ஓனாய் மாதிரி ஃபுருஹாஷி பக்கத்துல போறாங்க. அப்போ காஷிமா தன்னோட கராத்தே மூவ்ஸை வச்சு எல்லா பசங்களையும் அடிச்சு தூர போடுறா. அப்புறம் அந்த 3 பொண்ணுங்களும் வார்னிங் கொடுக்கறாங்க, நீங்க யாராவது அவளை கிஸ் பண்ணணும்னா முதல்ல எங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு. எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து அக்ரஸிவா முன்னாடி வர்றாங்க. அந்த பொண்ணுங்களும் அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஃபுருஹாஷி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் நிக்கிறா. இதை எப்படி நிறுத்துறதுனே அவளுக்கு புரியல. நாரியுகியும் எப்படியோ ஜிம் வரைக்கும் வந்து சேர்ந்துடுறான். ஸ்டேஜ் பக்கம் ஏதோ சத்தம் கேட்கறத கவனிக்கிறான். அப்போ ஸ்டேஜ்ல பின்னாடி இருக்கிற அந்த மரத்தாலான செட்டிங் வால் ஆக்சிடென்ட்டா ஃபுருஹாஷி மேல விழப்போகுது. எல்லாருடைய கவனமும் அங்க திரும்புது. எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்க ஏதாவது பண்றதுக்குள்ள அந்த வால் விழுந்துடுது. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, மயோபோலின் அதாவது நாரியுகி அவளை காப்பாத்திடுறான். அந்த பொண்ணுங்க மயோபோலினை பிரின்ஸா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபுருஹாஷி அவனோட முதுகுல இருக்கிற கிட்டாரை பார்த்துட்டு இது கோமினாமி அப்படின்னு நினைச்சுக்கிறா. நாரியுகி அங்கிருந்து கிளம்பும்போது ஃபுருஹாஷி அவனோட கையை பிடிச்சு அப்படியே அவனை கிஸ் பண்ணிடுறா. திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்ததும் நாரியுகிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். ஆடியன்ஸ் எல்லாரும் கூட ஒரு நிமிஷம் அப்படியே பின் டிராப் சைலன்ஸ் ஆகிடுறாங்க. சீன் இதோட முடியுது. போன எபிசோட்ல நாம பார்த்த மாதிரி புருஹாஷி மீவா போலந்துக்கு தெரியாம ஒரு கிஸ் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை கோம்னாமின்னு தப்பா நினைச்சிட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற நாரியுகிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாம் ரொம்ப ஸ்பீடா நடந்து முடிஞ்சிருச்சு. இதனால பயந்து போன நாரியுகி அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். காஷிமா மத்தவங்க கிட்ட அவனை பிடிக்க சொல்லி கத்துறாங்க. ஆனா புருஹாஷி அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிடுறாங்க. எல்லாரோட கவனத்தையும் தன் பக்கம் திருப்பி ஒரு டைலாக் பேசுறாங்க. நீங்க இன்னொரு பயணத்துக்கு போறதை என்னால தடுக்க முடியல, ஆனா நாம மறுபடியும் சந்திக்கிற அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு அவங்க சொன்ன உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் அழுதுட்டாங்க. அந்த நாடகத்தோட எண்டிங் மாறினாலும் எல்லாரும் புருஹாஷியோட நடிப்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பிளே டீம்ல இருந்த மற்றவங்களும் புருஹாஷியை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அங்கிருந்த பசங்களுக்கு எல்லாம் புருஹாஷியை கிஸ் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருந்தது.
ஆனா அந்த நபர் அங்கிருந்து ஓடிட்டதால அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்டேஜை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பர் கண்டிப்பா அந்த பிரின்ஸ் தான் தவற விட்டுருக்கணும்னு அவங்க நம்புறாங்க. அது வேற ஒன்றும் இல்ல, உதோன் விளம்பரத்துக்கான பேப்பர். காட்டாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாரியுக்கி அதை தன் கூடவே வச்சிருந்தான். இதற்கிடையில் நாரியுக்கி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து ஒளிஞ்சுக்கிறான். அவனுக்கு அந்த கிஸ்ஸை பத்தி யோசிக்கும்போது ஒரே குழப்பமா இருக்கு. தான் எந்த காஸ்டியூம்ல இருக்கும்போது அது நடந்தது, அதை ஒரு உண்மையான முத்தமா எடுத்துக்க முடியுமான்னு யோசிக்கிறான். ஒருவேளை புருகாஷி தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாளோ இல்ல வேற யாரோன்னு நினைச்சு கிஸ் பண்ணிட்டாலோன்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்கான். இந்த பொண்ணுங்க மனசை என்னால இன்னும் புரிஞ்சுக்கவே முடியலையேன்னு அவன் புலம்புறான். அப்போ அங்க வர்ற 2 மேல் டீச்சர்ஸ் நாரியுக்கியை பார்த்து நீ ஏன் ரொம்ப சோகமா இருக்கன்னு கேட்குறாங்க. நாரியுக்கி பதட்டத்துல நான் தப்பா எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். அப்போ அவங்க அந்த காஸ்டியூமை பார்த்துட்டு இது உனக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்டுட்டு மிஸ் கிறிஸுவை தேடி அந்த காஸ்டியூமை எடுத்துட்டு போயிடுறாங்க. நாரியுக்கி பயந்து போய் ஒருவேளை நான் தப்பான ட்ரெஸ்ஸை போட்டுட்டனோன்னு யோசிக்கிறான். அப்போ காஷிமா அங்க வந்து ரொம்ப கோபமா நீ எங்க போயிருந்த, உன்னை நாங்க எவ்வளோ இடத்துல தேடணும்னு திட்டுறாங்க. நாரியுக்கி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த காஸ்டியூமை பத்தி கேட்குறான். அதுக்கு அவங்க அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. நாரியுக்கி தன் பேரை சொல்ல போகும்போது அவங்களோட அந்த பயங்கரமான முகத்தை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியாயிடுறான். புருகாஷிக்கும் அந்த காஸ்டியூம்ல யார் இருக்காங்கன்னு தெரியலங்கிறது அவனுக்கு இப்போதான் கன்ஃபார்ம் ஆகுது. புருகாஷி இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கோம் நாமியை பார்த்து கூப்பிட்டு ப்ளே எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. புருகாஷி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆனா கோம் நாமி நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. புருகாஷி மனசுக்குள்ள இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. கோம்நாமி கையில இருந்த அதே மாதிரி கிட்டாரை அந்த மயோபோலன் கிட்ட பார்த்ததால தான் அவங்க கோம்நாமின்னு நினைச்சு புருகாஷி கிஸ் பண்ணாங்க. நாம 2 பேரும் பொண்ணுங்க தானே, அதுவும் நீங்க காஸ்டியூம் வேற போட்டிருந்தீங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு புருகாஷி சொல்றாங்க. ஆனா கோம்நாமி அவங்க கிட்ட உனக்கு ஏதோ தப்பான புரிதல் இருக்கு, நான் உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் மற்ற டீச்சர்ஸ் கூட சாப்பிட போயிட்டேன்னு சொல்றாங்க. புருகாஷி அந்த கித்தாரை பத்தி கேட்கும்போது அதை எங்கேயோ தொலைச்சிட்டதாவும் அதை தேடிட்டு இருக்கிறதாவும் கோம்நாமி சொல்றாங்க. இதை கேட்டதும் புருகாஷிக்கு அழுகையே வந்துருச்சு. ஐயோ, என்னோட முதல் முத்தத்தை வாங்கினது யாருன்னே தெரியலையேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அடுத்த சீன்ல மிஸ் கிறிசு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த 2 டீச்சர்ஸும் அவங்களுக்கு அந்த காஸ்டியூமை போட்டு விட முடியலையேன்னு டயர்ட் ஆகி வெளியே உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மிஸ் கிறிசுவை ஒரு ரோல் மாடலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் நடந்தது. முன்னாடி அவங்கள ரொம்ப கோபமானவங்கன்னு நினைச்ச பசங்க இப்போ அவங்க ரொம்ப கூல் அண்ட் பியூட்டிஃபுல்னு நினைக்கிறாங்க. வெளியிருந்து இதை வேடிக்கை பார்த்த அந்த 2 டீச்சர்ஸும் பசங்களோட இந்த ரியாக்ஷனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நாரியுக்கி கிட்ட காட்டா எல்லாரும் அந்த காஸ்டியூம்ல இருந்தது யாருன்னு தான் பேசிட்டு இருக்காங்க, ஆனா அது யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அந்த உட்காந்துருக்காங்க. நாரியுக்கி இது வரைக்கும் எத்தனை உதோன் வித்திருக்குன்னு கேட்க அதுக்கு காட்டா இது வரைக்கும் 614 வித்திருக்கோன்னு சொல்றாங்க. இன்னும் 400 பாக்கி இருக்கு, அதுக்குள்ள ஃபெஸ்டிவல் முடிய போகுதுன்னு நாரியுக்கி கவலைப்படுறான். நாம ஏன் உதோன்ல டாப்பிங்ஸ் அதிகமா சேர்க்கக்கூடாதுன்னு நாரியுக்கி ஐடியா கொடுக்குறான். ஆனா காட்டா நாம எல்லாத்தையும் வித்துறணும், அதே சமயம் விலையை ஏத்தலன்னா நமக்கு லாஸ் வரும்னு சொல்றாங்க. அப்புறம் காட்டா விளையாட்டா நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா பிசினஸ் சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. இதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்ச உடனே நாரியுக்கி வெக்கப்படுறான். அப்புறம் ஒரு சீன்ல தாகிமோட்டோ நாரியுக்கிக்கு உதோன் ஊட்டி விடுறாங்க. நாரியுக்கி வெக்கப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ இப்படி வெக்கப்பட்டுட்டே இருந்தா நாம 2 பேரும் நடிக்கிறோன்னு மத்தவங்க நினைப்பாங்கன்னு சொல்றாங்க. அங்கிருந்த 2 பசங்க இவங்க என்ன லவ்வர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்றாங்கன்னு பேசுறாங்க. நாரியுக்கி அவங்க கிட்ட ஏன் இன்னும் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டாம இருக்குன்னு கேட்குறா. அதுக்கு தாகிமோட்டோ இது நீ எனக்காக செஞ்சது, இதை நான் போட்டிருந்தா உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன்னு வெக்கப்பட்டுட்டே சொல்றாங்க. இதை பார்த்த அந்த பசங்க இவங்க நிஜமாவே லவ்வர்ஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோம்நாமி ரொம்ப உற்சாகமா காட்டாவோட உதோன் கடைக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்க நிறைய ஜோடிகள் கூட்டமா வராங்க. நாரியுக்கியோட இந்த ஐடியாவை கோம்நாமி பாராட்டுறாங்க. இங்க நிறைய கப்பிள்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தெரியும்னு நாரியுக்கி சொல்றான். அப்போ புருகாஷியை பார்த்ததும் அவன் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறான். புருகாஷி அந்த கிஸ் இன்சிடென்ட்டை மறக்க நினைச்சாலும் அவங்களால முடியல. மிஸ் கிறிசு சாயங்காலம் ஆயிடுச்சு, கடையை மூடுற டைம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனாலும் எல்லாரும் அந்த உதோனை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ராத்திரி நேரத்துல ரிஜு ரொம்ப சந்தோஷமா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதை கண்டிப்பா சாதிப்பாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. காஷிமா அவங்க கிட்ட நீ ஏற்கனவே 10 உதோன் முடிச்சிட்டான்னு கிண்டல் பண்றாங்க. என் நண்பு காட்டாவுக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன்னு ரிஜு சொல்றாங்க. காட்டா ரொம்ப சீரியஸா நான் இவ்வளோ பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல, உங்க எல்லாரோட சப்போர்ட்னால தான் இது முடிஞ்சதுன்னு எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க. நாரியுகி ரொம்ப டயர்டா உட்காந்துட்டு ஃபெஸ்டிவல் நாள் ரொம்ப பெருசாவும் அதே சமயம் ஜாலியாவும் இருந்ததுன்னு சொல்றான். அப்போ கடைசியா வான வேடிக்கை நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்டதும் காஷிமா, ரிஜு, டாக்கிமோட்டோ எல்லாருடைய கண்ணும் பிரகாசமாகுது. இந்த டைம்ல நாம ஒரு நல்ல ஜோடியை தேர்ந்தெடுத்தா லக் இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. வானவேடிக்கை ஆரம்பிச்சதும் டாக்கிமோட்டோ, ஃபுருஹாஷி, உகாடா எல்லாரும் நாரியுகி மேல விழுறாங்க.
அவங்க எல்லாரும் சேர்ந்து மிஸ் கிறிசு அப்புறம் கோம்நாமி மேல விழுந்துடுறாங்க. ஆனா ரொம்ப நேரமாகியும் பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்கல. ஏதோ தப்பு நடந்துடுச்சு. காட்டா செக்யூ மேல கோவப்படுறாங்க. ஏன்னா அவர் தான் நாரியுகி மேல அவங்கள தள்ளிவிட்டாரு. ஃபுருகாஷியும் காஷிமாவை முறைச்சு பார்க்கறாங்க. நாரியுகி மனசுக்குள்ள அந்த ஜோடி சேர்ற விஷயம் இப்ப ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா அதெல்லாம் வெறும் வதந்தின்னு தன்னைத்தானே தேத்திக்கிறான். அப்போ நாரியுகி கிட்ட ஒரு கை வருது. அவன் அந்த கையை பிடிச்சுக்கிறான். அந்த நேரத்துல வானத்துல பட்டாசுகள் அழகா வெடிச்சு சிதறுது. எல்லா ஜோடிகளும் கை கோர்த்து நிக்கிறாங்க. ஆனா நாரியுகி யாருடைய கையை பிடிச்சிருக்கான்னு அவனால பார்க்க முடியல. அடுத்த சீன்ல ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் நாரியுகி மிஸ் கிறிசுவை இன்டர்வியூ எடுக்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அதுக்காக அவன் வந்திருக்கான். மிஸ் கிறிசு சொன்ன மாதிரியே அவன் கரெக்டா அந்த சேர்ல உட்காந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றான். நாரியுகி தான் ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறதாவும் அதுக்காக தான் அவங்க படிச்ச யூனிவர்சிட்டிலேயே படிக்க விரும்புறதாவும் சொல்றான். இதை கேட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆன மிஸ் கிறிசு அவனை இன்டர்வியூல பாஸ் பண்ணிடுறாங்க. நாரியுகி ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே மாதிரி டாக்கிமோட்டோவும் பாஸ் ஆகி ஆஸ்திரேலியா போக போறதா பிரின்சிபால் சொல்றாரு. ஃபுருகாஷியும் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனதை ஃபோன்ல பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பாவுக்கும் இது ரொம்ப திருப்தியா இருக்கு. கோம்நாமி, காட்டா, செக்யூன்னு எல்லாருமே எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுறாங்க. நாரியுகியும் தான் பாஸ் ஆன விஷயத்த வீட்ல சொல்றான். அப்புறம் கிராஜுவேஷன் செரிமனி நடக்குது. கடைசியா டாக்கிமோட்டோவை ஏர்போர்ட்ல வழி அனுப்ப எல்லாரும் வர்றாங்க. காட்டா அவங்களுக்கு பிடிச்ச உதோன் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ எல்லாருடைய ஃபோனுக்கும் நாரியுகி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவன் வந்துட்டு இருந்த ட்ரெயின் பழுதாகி நின்னுடுச்சுன்னு சொல்றான். இதை கேட்டு டாக்கிமோட்டோ அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா நாரியுகி எப்படியாவது ஏர்போர்ட் போகணும்னு டாக்ஸி தேடுறான். அப்போ மிஸ் கிறிசு காரோட வந்து அவனை ஏத்திக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுறாங்க. அவன் தலை சுற்றுடலோட ஓடி வரதை பார்த்து டாக்கிமோட்டோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஓடி வரும்போது நாரியுகி கால் தடிக்கி கீழே விழுந்துடுறான். டாக்கிமோட்டோ கை கொடுத்து அவனை தூக்கி விடுறாங்க. கடைசியா டாக்கிமோட்டோவோட பிளேன் கிளம்புது. எல்லாரும் சேர்ந்து அதையே பார்த்துட்டு இருக்காங்க. டாக்கிமோட்டோவும் நாரியுகியும் தங்களுடைய கைகளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட சீசன் 2 ஒரு வழியா முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.